நான் சொல்லிட்டு வந்தேன். நிறைய பேர் படிக்கவே இல்லை, படிக்கலன்னு உண்மையை சொல்லிக்கலாம், எல்லாமே படிச்சு சொல்லி கை தூக்குறீங்க. மார்க் நினைச்சல 19 அதிகாரம் கிடையாது. ஏன்னா நீங்களா ஒரு அதிகாரம் 19 அதிகாரம் எழுதி அதை நீங்க படிச்சுட்டு வாங்கன்னு சொல்லலாம். சரியா? ரைட். இப்போ அந்த லூக்கா நர்சரி 15 அதிகாரத்தை எடுத்துக்குவோம். நான் எதுக்கு இந்த தெரிந்த ஒரு பூமி பகுதியை எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னா, சாதாரண ஃபாதர் வந்து கோயில்ல பூசையில இந்த மாதிரி ஆரம்பிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். இந்த நற்செய்தி வாசகத்துல தந்தை ஒருவர் இருந்தால் அவருக்கு 2 மகன்கள், இளைய மகன் தந்தையை நோக்கி கேட்டான் அப்படின்னு சொன்னோன்னு, ஓ இந்த கதை தானே, நமக்கு தான் தெரியுமே, நேரில் பார்த்துட்டு நமக்கு தெரியாத கதையா அப்படின்னு சொல்லிட்டு, உதாரணம் தானே தெரியும் நமக்கு சொல்லிட்டு தொடர்ந்து நம்ம பார்த்து வாசிக்க கேட்க மாட்டோம். அப்படியே சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவோம். காதை ஆஃப் பண்ணிட்டு ஒரு ரவுண்ட் அப்படியே ஜாப்னால இது மன்னார் இது கண்டிலேருந்து கொழுகுலாம் போயிட்டு அப்படி முடிஞ்சவங்க பாஸ்போர்ட் இருந்தால் இந்த இலங்கை கூட தாண்டி கூட போகலாம். அப்படி ரவுண்ட் அடிச்சுட்டு இது ஆண்டோடைய அருள்வாக்கு அப்படின்னு சொன்னோன்னே நம்மளும் வந்துடும். உடனே ஆமாம் ஆண்டோடைய அருள்வாக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஒரு பிரசங்கத்தை ஆரம்பிப்பார். அன்பார்ந்த சகோதர சகோதரி, இன்று நான் கேட்ட இந்த மறைவுரை அப்படின்னு சொல்லி இந்த பகுதி ஒரு 2 நிமிஷம் கேட்போம். திருப்பி அப்புறம் முடிவு பண்ணி தொடர்ந்து கேட்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு திருப்பி அது மாதிரி ஒரு டூர், முதல்ல போன பகுதியெல்லாம் விட்டுட்டு இப்போ வேற ஒரு பகுதிக்கெல்லாம் அப்படி ஒரு டூர் போயிட்டு அப்புறம் பார்த்து சொல்லுவார். ஒரே சர்வீஸ் விசுவசிக்கிறேன், நானும் விசுவசிக்கிறேன்னு சொல்லி கோயிலுக்குள்ள வந்துடுவோம். எப்படி சிந்தனை அளவுல. சரியா? அதனால அந்த பால் வாசிக்கிற அந்த வாசகத்தை ஃபுல்லா கேட்கறது இல்லை, அவர் வைக்கிற பிரசங்கத்தை நம்ம கேட்கிறோம். உங்களை சொல்ற மற்ற மக்கள், நீங்களா நல்ல மக்கள் ஃபாதர் சொன்னாங்க. ஆக இப்படி நமக்கு தெரிஞ்ச பகுதியை கேட்கறதுனால அல்லது வாசிக்க ஆரம்பிக்கிறது நமக்கு தான் தெரியுமே அப்படின்னு சொல்லி நம்ம தொடர்ந்து கேட்க கவனிக்க மறக்கிறதுனால நிறைய விஷயங்கள் நம்முடைய சிந்தனைக்கு ஆட்படாமல் போயிடுது. அதை நம்ம மிஸ் பண்ணிடுறோம், இழந்து விடுறோம். அதனால நீங்க ஒரு மாற்றாக அந்த பகுதியை எடுத்துக்கொண்டு 15ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து நம்ம வாசிப்போம். அவங்க வாசிப்பாங்க மைக்ல, நான் இடையில நிறுத்தி அதுக்கான ஒரு சில விளக்கங்கள் நம்ம பார்ப்போம். சரியா? வாசிக்குமா? மேலும் இயேசு கூறியது, ஒருவருக்கு 2 புதல்வர்கள் இருந்தார்கள். அவர்களுள் இளையவர் தந்தையை நோக்கி, அப்பா, சொத்தில் எனக்கு உரிய பங்கை தாரும் என்றார். சரி, 2 புதல்வர்கள் இருந்தார்கள். இந்த கதையில அம்மாவை பத்தியே சொல்லலையே, மனைவியை பத்தி. அம்மா எங்க போனாங்க? இந்த கேள்வி கேட்டீங்களா எப்பயாச்சும்? அம்மா எங்க போனாங்கன்னு ஒரு இந்தியாவில் சொந்தக்காரங்க பார்க்க போயிருப்பாங்க. ஒருத்தர் சொன்னாங்க, இந்த கதையில அம்மான்னு இருந்திருந்தா இந்த கதையே நடந்திருக்காது. அம்மா இருந்திருந்தாங்கன்னா அந்த பையனை போக விட்டுக்க மாட்டாங்க அப்படின்னு. அப்படியா? போக விட்டுக்க மாட்டாங்க, அல்லது 2 பசங்களுமே போயிருந்துருப்பாங்க. சரி, ஆனா இயேசு வந்து அம்மா பத்திங்க சொல்லல. ரைட்? அவங்க சொல்றது அப்பா 2 பசங்களை பத்தி சொல்ற. அந்த பையன், சின்ன பையன் என்ன கேட்கிறான்? அப்பா, என்னுடைய சொத்தில் இருக்கக்கூடிய பங்கை தாரும். அந்த உரிய, அந்த முக்கியம் என்னது, அவன் டிமாண்ட் பண்றான். அவன் வந்து அப்பாட்ட கேட்கிறான், அப்பா சொத்துல எனக்குள்ள பங்கை கொடும், எனக்கு உரியது, உரிமை. அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். சரியா? அந்த உரிய பங்கை எனக்கு கொடும் அப்படின்னு சொல்லி அவன் கேட்கிறான். தொடர்ந்து வாசிங்க. அவன் சொத்தை அவர்களுக்கு பகிர்ந்து அளித்தார். அந்த பையன் கேட்ட உடனே கொடுத்துருப்பாராப்பா? கொடுத்துக்க மாட்டார். கெஞ்சிருப்பாரு, வேணாண்டா போவாத, இருந்தா என்னோட இருந்தா நீ நல்லா இருப்பா அப்படின்னு கெஞ்சிருப்பாரு, அதட்டிப்பாரு, திட்டிருப்பாரு. ஆனா கடைசியில அவர் கொடுத்துட்டாரு. அவர் உடனே கொடுத்துக்க மாட்டாரு, கெஞ்சிருப்பாரு, கதறிப்பாரு. அது எப்படி நமக்கு தெரியுது? ஏன்னா பின்னாடி அந்த பையன் திரும்பி வரமாட்டான்னு சொல்லி ஏக்கத்தோட காத்துட்டு இருக்காரு. உண்மையில அவன் கேட்டோட சரி போய் தொலை, நல்லவரே கேட்டான், அப்பா இதோட தொல்லை முடிச்சுன்னு சொல்லி நினைச்சு கொடுத்துருந்தாருன்னா பின்னாடி காத்திருக்க மாட்டாரு இல்லையா? அது பின்னாடி பையன் வரமாட்டான்னு காத்துட்டு இருக்கிறதுனால நமக்கு என்ன தெரியுது? முன்னாடி உடனே கொடுத்துக்க மாட்டாரு. அதெல்லாம் இந்த விளக்கமா இங்க சொல்லல, இருந்தாலும் யூகிச்சுக்க முடியும். அப்ப கெஞ்சிருப்பாரு, அதட்டிருப்பாரு, திட்டி இருப்பாரு, இருந்தாலும் சில கொடுத்துட்டாரு. ஏன் கொடுத்தாரு? பையனுடைய சுதந்திரத்தை மதிக்கிறார். ஏன்னா தந்தை தன்னுடைய மகனுடைய அந்த சுதந்திரத்தை மதிக்கின்றார். இந்த பையன் கூட இருக்கிறான் அப்படின்னு சொன்னா அவனா விருப்பப்பட்டு என் கூட இருந்தாதான் அவனும் சந்தோஷமா இருப்பான், நானும் சந்தோஷமா இருப்பேன். அவனை கட்டாயப்படுத்தி ஃபோர்ஸ் பண்ணி அவனை இங்கே உட்கார வச்சோம்னா அவனும் சந்தோஷமா இருக்க மாட்டான், நானும் சந்தோஷமா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி. நீங்க இந்த அறுவடை, இந்த டிவைன் சென்டருக்கு, இந்த மீட்டிங் ப்ரேயருக்கு எல்லாம் சுதந்திரமா தான் வந்திருக்கீங்க இல்லையா? ஆர்வத்தோட. சப்போஸ் நீங்க எல்லாம் வந்ததுக்கப்புறம் பாது எல்லா கதையும் கூட்டி சாமி கையில் வச்சுட்டு விருப்பம் உணவு இருக்க வெளியே போறவங்க போகணும்னு சொல்ல முடியுமா? அது அர்த்தம் இருக்குதா? இல்லை. உள்ள எல்லாம் ஓப்பனா திறந்து இருக்குது. அப்படி இருந்தும் போக வேண்டாம், நாங்கள் இருக்கணும்னு சொல்லி முடிவெடுத்து நீங்க இருக்கிறதுனால அது உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும், இங்கே ஃபாதருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஆக அந்த தந்தை சுதந்திரத்தை மதிக்கிறதுனாலதான் அந்த பையனை வந்து போக விடுறாரு. இன்னைக்கு கடவுளும் நம்மளுடைய சுதந்திரத்தை மதிக்கக்கூடிய
சுதந்திரத்தை மதிக்கக்கூடிய கடவுளாக தான் இருக்கிறார். ஏன்னா இன்னைக்கு மனிதர்களை மனிதர்களாக மாற்றுவதே இந்த சுதந்திரம் தான். மனிதர்களை மனிதர்களாக மாற்றுவதே இந்த சுதந்திரம் தான். இந்த சுதந்திரம் இல்லாமல் இருந்துச்சுன்னா இன்னைக்கு நம்மலாம் ரோபாட், ஒரு இயந்திர மனிதர்களாக இயந்திரமாக தான் இருப்போம். இந்த ஃபேன் வந்து ஒரு இயந்திரம், அது யார் சுவிட்ச் போட்டாலும் அது ஓட தான் போகுது. சின்ன பிள்ளை போட்டாலும் சரி, பெரியவங்க போட்டாலும் சரி, அவர்தெல்லாம் கைப்பட்டாலும் சரி, அது ஓட தான் செய்யும். அந்த ஃபேன் நினைக்காது, ஐயோ தவறுதலா போட்டாங்க ஓடாம இருப்பேன், அது வந்து பெரியவங்க போறாங்க ஓடுவேன், சின்ன பிள்ளை போட்ட ஓட மாட்டேன் அப்படிலாம் செய்யாது. ஏன்? அது இயந்திரம், மெஷின். அதுக்கு சிந்திக்கக்கூடிய தன்மை கிடையாது. ஆக கடவுள் மனிதர்களை படைக்கும் போது சிந்திக்கக்கூடிய, சுதந்திரம் கொடுக்கக்கூடிய, சுதந்திரம் உள்ள மனிதர்களாக படைக்கின்றார். அப்பதான் அவங்க மனிதர்களாக இருப்பாங்க. இல்லை அப்படின்னு சொன்னா இயந்திரமாகவும் மிருகமாகவும் தான் இருப்பாங்களே ஒழிய மனிதர்களாக இருக்க முடியாது. இந்த சுதந்திரத்தை கொடுக்கறது மூலமா கடவுளே ஒரு பெரிய ரிஸ்க்னா என்னது? ஒரு ஆபத்தை சந்திக்கிறார். என்ன? இந்த நம்ம கொடுக்கக்கூடிய சுதந்திரத்தை பயன்படுத்தியே இந்த மனிதர்கள் நமக்கு எதிராக போவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுங்கிறது அவருக்கு தெரியும் இல்லையா? அப்படி இருந்தும் அந்த சுதந்திரத்தை கொடுக்கிறார். காரணம், அந்த சுதந்திரம் இல்லாம மனிதர்களை உருவாக்க முடியாது. எனவேதான் கடவுள் அந்த சுதந்திரத்தை கொடுக்கிறார். எனவேதான் இந்த கடவுள் நமக்காக அவர் காத்திருக்கக்கூடிய கடவுளாக இருக்கிறார். தன்னையே நம் மீது திணிக்கக்கூடிய கடவுளாக அவர் இருப்பதில்லை. அவர் காட் இஸ் அ பக்கா ஜென்டில்மேன் அல்லது ஜென்டில்வுமன் கூட சொன்னாங்க இல்லையா? ஜென்டில்மேன், ஜென்டில்வுமன் என்னது? அடுத்தவனுடைய சுதந்திரத்தை மதிக்கக்கூடிய கடவுளாக இருக்கிறார். எனவேதான் என்னுடைய மகள் வரமாட்டாளா என்று சொல்லி ஏங்கிக் கொண்டிருக்கக்கூடிய கடவுளாக நாம் அவரை பார்க்கின்றோம். நம்முடைய சுதந்திரத்தை அவர் மதிக்கின்றக்கூடிய கடவுளாக பார்க்கின்றோம். எனவே இந்த கதையில் வரக்கூடிய அந்த தந்தையும் தன்னுடைய மகனுடைய சுதந்திரத்தை மதிப்பதால் தான் அவனுக்கு அந்த சொத்தில் உரிய பங்கை பிரித்துக் கொடுக்கின்றார். அவன் சொத்தை எடுத்துக்கொண்டு போகிறான். வாசிக்கணும். சில நாடுகளுக்குள் இளையமான் எல்லாவற்றையும் திரட்டிக் கொண்டு தொலைநாட்டிற்கு நெடும் பயணம் மேற்கொண்டார். தொலைநாட்டிற்கு போகிறான். ஏன் தொலைநாட்டுக்கு போறான்? உள்ளூர்ல இருக்க முடியாதா? ஏன் தொலைநாட்டுக்கு போறான்? சொல்லுங்க, என்ன சொன்னீங்க? தொலைநாட்டுக்கு போனாதான் சுதந்திரமா வாழ முடியும். உள்ளூர்ல இருந்தா சுதந்திரம் வாழ முடியாது. ஏன்? அப்பா அடிக்கடி கடைக்கு போனா கண்ணில் படுவார். இங்க ஏதாச்சும் ஜாமான் போனா அங்க நிற்பார், அல்லது யாராச்சும் பார்ப்பார், அந்த வீட்டு பையனாங்க நல்ல பாப்பா, அதாவது நல்ல பொண்ணு இப்படி இருக்கானே அப்படின்னு சொல்லி ஆளாளுக்கு பேசுவாங்க. இந்த தொந்தரவே வேணாம், நேரம் அமெரிக்கா போறேன், ஆஸ்திரேலியா போறேன், அங்க போய் எங்கேருந்து வந்தான்னு சொன்னா யாழ்ப்பாணம் சொல்றது இல்லை, ஐ கேம் ஃப்ரம் கலந்தோ அப்படின்னு சொல்லி ஜாலியா இருக்கலாம். ஆக உள்ளூர்லயே இருந்தா சுதந்திரமா இருக்க முடியாது, நினைச்ச மாதிரி வாழ முடியாது. ஏன்னா அப்பாவுடைய சிந்தனை அடிக்கடி வரும், அல்லது அப்பாவே அடிக்கடி கண்ணில் போடுவார். இவரு வேணான்னு சொல்லி தான் காசெல்லாம் வாங்கிட்டு வந்து திருப்பி வந்து கண்ணிலே போடுறாரு அப்படின்னு சொல்லி அவருடைய கண்ணில் பட வேணாம். அல்லது அவரை பத்தி 4 பேர் கேட்பாங்க, அந்த வீட்டு பிள்ளையாட நீ, அந்த பிரச்சனை வேணாம், அந்த பேச்சு வேணாம் அப்படின்னு சொல்லி தான் தொலை தூரத்திற்கு போகிறார். இந்த தொலை தூரன்றது ஏதோ ஜியாகிரபிக்கலா புவியியல் அடிப்படையில தொலை தூரம் மட்டும் கிடையாது, அப்பாவுடைய சிந்தனையை விட்டும் அவன் தொலை தூரமாக போகிறான். ஆக அந்த தொலை தூரம் என்பது மிகவும் ஆழமான வார்த்தை. இன்னைக்கு கடவுளை விட்டு நம்மளும் அதே போலதான், பிசிக்கலாக உடல் அளவிலையும் கடவுளை விட்டு நம்ம தொலை தூரத்துக்கு போக முடியும், சிந்தனை அளவிலையும் கடவுளை விட்டு நம்ம தொலை தூரத்துக்கு போக முடியும். ஒரு கோயிலுக்கு பக்கத்திலே இருக்கலாம், கோயிலே இருக்கலாம், ஆனா சிந்தனை அளவுல நம்ம கடவுளை விட்டு தொலை தூரத்துக்கு போக முடியும். வார்த்தைகளை கடவுளோடு இருக்கலாம், ஆனா வாழ்க்கையில கடவுளை விட்டு தொலை தூரத்துக்கு போகலாம். நிறைய ஜெபம் செய்யலாம், நிறைய ஜெபமால சொல்லலாம், நிறைய திருப்பலி காணலாம், இந்த மாதிரி கூட்டத்துக்கு வரலாம், ஆனா நம்முடைய சிந்தனைகள் தொலை தூரத்துல இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆக இந்த தொலை தூரம்ன்றது பிசிக்கலாவும் தொலை தூரத்துல நம்ம உடலா அளவுலையும் சரி, புவியியல் அடிப்படையிலையும் சரி, அல்லது சிந்தனை அடிப்படையில மனது அடிப்படையிலையும் தொலை தூரத்தை அது குறிக்கலாம். அதனாலதான் அவன் வந்து தொலை தூரத்துக்கு போகிறான். அங்கே தாறுமாறாக வாழ்ந்து தன் சொத்தையும் பாழாக்கினான். தாறுமாறாக வாழ்ந்தான். சரியா? கையில நிறைய காசு இருந்துச்சுன்னா எப்படி வாழணும்ன்றது அவனுக்கு தெரியாம போயிடுது. இன்னைக்கு சின்ன பசங்களுக்கு வந்து பெரியவங்க வீட்டுல வந்து காசை ரொம்ப கவனமா கொடுக்குறாங்க. அது காரணம் என்னது? அவனுடைய காசை சரியா, பணத்தை சரியான முறையில் பயன்படுத்துறதுக்கான திறமை அவனுக்கு இருக்காது அப்படின்னு சொல்லிதான் அவனுக்கு கவனமா இருக்க சொல்றாங்க. இன்னைக்கு இளைஞர்களுக்கு மட்டும் இல்ல, சின்ன பசங்க மட்டும் இல்ல, பெரியவங்களுக்கு கூட பல சமயங்கள்ல இந்த பணம், இந்த பொருள், இந்த செல்வம் இவற்றை எப்படி சரியா பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரு தெளிவு பார்வை நமக்கு கிடையாது. அதனால இயேசு வந்து அடிக்கடி இந்த
பணத்துல நம்ம எப்படி பயன்படுத்தணுன்றத அடிக்கடி நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்காரு இல்லையா. இல்ல அப்படின்னு சொன்னா, நம்ம கவனமா இல்லை அப்படின்னு சொன்னா பணம் வந்து நம்மள பயன்படுத்த ஆரம்பிச்சிடும். எப்ப பணத்தை நம்ம பயன்படுத்துறோமோ அப்ப நம்ம சரியான வகையில பயன்படுத்தி பணத்துக்கு நம்ம எஜமானனா இருக்கலாம். ஆனா பணத்தை நமக்கு எஜமானனா வர விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா அதை நம்மை தீய வழிக்கு அழைத்து சென்றோம். ஏன்னா பணம் வந்துச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா கடவுளை நம்ம ஈஸியா மறந்துடுவோம். கடவுளால் சாயல படைக்கப்பட்ட மற்ற மக்களை நம்ம எளிதாக மறந்து விடுவோம். ஏன்னா பணம் வந்து பத்தும் செய்யும். நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்ல, பணம் ஆதாரம் மட்டும் போகும் அப்படின்னா சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். நம்ம கவனமா இல்லை அப்படின்னு சொன்னோம்னா இந்த பணம் வந்து நம்மள ஒரு தீமையான ஒரு நிலைக்கு அழைத்து சென்று விடுவதை நம்ம பார்த்தோம். அதான் ஒரு புனிதர் சொல்றாரு, நம்ம கையில இருக்கக்கூடிய பணம் வந்து எப்படி இருக்குன்னு சொன்னா நம்ம காலில் போடக்கூடிய காலணி போல, செருப்பு போல இருக்கணும் அப்படின்னு சொல்லி இல்லையா. பணம் வந்து முக்கியமானது தான். ஆனா அந்த பணத்துக்குடைய இடத்தை நம்ம கொடுக்கணும். பணத்திற்கு அதிகமான இடத்தை கொடுத்துட முடியாது. பணத்துக்கு நம்ம எஜமானனா இருந்தோம்னா அந்த பணத்தை வச்சு எவ்வளவு நல்ல காரியங்கள் செய்யலாம். கடவுளுக்கு உகந்த காரியங்கள் செய்யலாம், இறையன்புக்கு பிறருக்கு உகந்த காரியங்கள் செய்யலாம். ஆனா எப்ப அந்த பணத்தை நமக்கு மேல வச்சுக்கிறோமோ அப்ப நம்ம பணத்துக்கு அடிமையாகிறோம். அப்ப அந்த பணம் வந்து நம்முடைய கண்களை மறைத்து விடுகிறது. இந்த மறைக்கப்பட்ட கண்களால கடவுளையும் பார்க்க முடியாது, கடவுளுடைய சாயலால படைக்கப்பட்ட மற்ற மக்களையும் பார்க்க முடியாது. அதாவது புனித சொல்ற பணம் வந்து நம்முடைய காலணி போல இருக்கணும் அப்படின்னு. செருப்பு கொஞ்சம் நீளமா இருந்துச்சுன்னா சற்று நல்லா நடக்க முடியுமா? தடுக்கி விழுந்துரும். அதே செருப்பு ரொம்ப குட்டையா இருந்துச்சுன்னா, அளவு கம்மியா இருந்துச்சுன்னா நடக்க முடியுமா? காலை கடிக்கும். அது சரியான அளவுல தான் இருக்கணும். அதே போல நல்லா இது ரொம்ப அழகான செருப்பு, இது ரொம்ப விலை கொடுத்து வாங்கினது, இம்போர்ட்டட், வெளிநாட்டிலிருந்து வந்தது, அதனால இதை காலில் போட்டு அசிங்கப்படுத்த விரும்பல அப்படின்னு சொல்லி கையிலே தூக்கிட்டு போக முடியுமா? முடியாது. ஒருவேளை கடையிலேருந்து வாங்கிட்டு வரும்போது கையில வாங்கிட்டு வருவோம், அப்புறம் வீட்டுக்கு வந்து அதுக்கப்புறம் பயன்பட தான் போகிறோம். அது செருப்பு எங்க இருக்கணும்? காலில் தான் இருக்கணும். எவ்வளவுதான் விலை உயர்ந்ததா இருந்தாலும், எவ்வளவுதான் அழகா இருந்தாலும், அது தங்கத்தாலே செஞ்சதா இருந்தாலும் செருப்பு தான். சரியா? ஆக அதற்குரிய இடத்தை கொடுக்கணும். அதே போலதான் இந்த பணமும் செல்வமும் முக்கியமானது. அது இல்லாமல் நமக்கு வாழ முடியாது, உயிர் வாழ முடியாது, தேவைதான். ஆனால் அதற்குரிய இடத்தை கொடுக்க வேண்டும். அதை நமக்கு எஜமானனாக மாற்றும் போது நம்முடைய கண்களை அது மறைத்து விடுகிறது அப்படின்னு சொல்லி. அதான் இன்னொரு கடவுளை நீ ரொம்ப பணக்காரனா படிச்சாத, ஏன்னா அந்த பண திமிர்ல நீ யாருன்னு சொல்லி உன்னை கேள்வி கேட்பேன். அதே போல என்னை ரொம்ப ஏழையாக்கிடாத, அந்த ஏழ்மையில அந்த துன்பத்துல நீ இல்லைன்னு சொல்லி நான் மறுதளிச்சாலும் மறுதளிப்பேன். அதனால என்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான பணத்தை, தேவையான பொருளை, செல்வத்தை கொடு அப்படின்னு சொல்லி. ஆனா என்னது, ஒரு நல்ல ஞானம் இருந்தாதான் தேவையானது போதுமானது என்று நாம் சொல்ல முடியும். இல்லைன்னா பணத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு போதுமானது இருக்குது, போதும், இனிமேல் வேண்டாம் அப்படின்னு சொல்லி யாரும் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஒருவேளை ஏதாச்சும் பின்னாடி தேவை வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது, அதனால நம்ம சேர்த்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் வேணும். ஆனால் இது ஒரு நல்ல ஒரு ஞானத்தோடு இந்த பணத்தை, இந்த பொருளை நாம் பயன்படுத்த வேண்டும். பணம் என்பது நல்ல ஒரு கருவி, அது ஒரு எஜமானனாக இருக்க முடியாது. பணத்தை வைத்து நல்ல நிறைய காரியங்கள் செய்யலாம், நிறைய பேர் இல்லாதவங்களுக்கு உதவி செய்யலாம், இறைவனுக்கு உகந்த காரியத்தை செய்து, அதான் சொல்லுவாங்களே திருப்பலி ஜெபத்துல, காணக்கூடிய இந்த செல்வத்தை பயன்படுத்தி காண முடியாத செல்வத்தை பெற்றுக்கொள்ளவும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு பல சமயங்கள்ல நம்முடைய அன்றாட யதார்த்தமான வாழ்க்கை சூழல்கள்ல இளைஞர்களுக்கு மட்டும் இல்ல, பெரியவர்களுக்கு எல்லாருக்குமே இந்த பணத்தை சரியான பயன்படுத்தக்கூடிய ஒரு பக்குவம், ஒரு ஞானம் நமக்கு இல்லாதனாலதான் பல சமயங்கள்ல நம்முடைய சிந்தனைகள்லாம் மாறுது. பணத்திற்காக எதையும் செய்ய நம்ம துணிந்து விடுகின்றோம். பணம் நம்மிடம் இருக்கும்போது எதையும் செய்து விடலாம் என்ற ஒரு குருட்டு தைரியம், ஒரு அசட்டு தைரியம் வருகிறது. பணத்தை வைத்து எல்லாவரையும் நான் விலைக்கு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி. பணத்தை வச்சு ஆளை விலைக்கு வாங்கலாம், ஆனா ஒரு விசுவாசத்தை விலைக்கு வாங்க முடியாது. பணத்தை வச்சு நல்ல அழகான விலையுள்ள பட்டு மெத்தை, தூங்குற மெத்தையை வாங்கலாம், ஆனா தூக்கத்தை வாங்க முடியாது. பணத்தை வச்சு உணவை வாங்கலாம், ஆனா பசியை வாங்க முடியாது. பணத்தை வைத்து வேலையாட்களை வாங்கலாம், ஆனா பசிக்கும் போது நமக்கு உணவு வேண்டும், அல்லது துன்பத்தில் இருக்கும்போது ஆறுதல் சொல்ல ஆட்கள் வேண்டும். பணம் நமக்கு ஆறுதல் சொல்லாது. ஆக இந்த பணத்திற்கான ஒரு சரியான கண்ணோட்டம் வேண்டும். ஆனால் பல சமயங்கள்ல நினைக்கின்றோம் இந்த பணம் தான் நமக்கு வாழ்வுக்கு எல்லாவற்றையும் நிறைவே கொடுக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஆனா வாழ்க்கையுடைய வெற்றி என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பல பேர் நம்ம சொல்லுவோம், வெற்றி என்பது நல்ல ஒரு பெரிய ஒரு படித்து நல்ல பட்டம் பெற்று நல்ல வேலையில் இருக்கிறது வெற்றி, அதில் நிறைய காசு சம்பாதிக்கிறது வெற்றி, அதில் 2-3 வீடுகள் வைக்கிறது, நிறைய நிலவளங்கள் நகைகள்லாம் வாங்குறது, இதெல்லாம் வெற்றி அப்படின்னு நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். ஆனா உண்மையான வெற்றி என்ன அப்படின்னு சொல்லி சமீபத்துல ஒருத்தர் ஒண்ணு எழுதினாரு. 1 வயது குழந்தைக்கு வெற்றி என்ன அப்படின்னு கேட்டோம்னா, யாருடைய துணையும் இல்லாம தன்னால நடக்க முடிஞ்சா அது பெரிய வெற்றி இல்லையா? 1 வயசு குழந்தை தன்னால தக்க நடக்கும்,
தன்னால் நடக்க முடிச்சுன்னா அது வந்து வெற்றி. 4 வயசு குழந்தைக்கு என்ன வெற்றி? தன்னுடைய ட்ரெஸ்ல வந்து யூரின் பாஸ் பண்ணாம அந்த சிறுநீர் கழிக்காம இருந்தா அதே வெற்றி இல்லையா? சரியான நேரத்துல அந்த டாய்லெட் போயிட்டு அந்த டாய்லெட் ட்ரைனிங் அது வந்து வெளியே போய் அந்த கழிவறையில போய் சிறுநீர் கழிச்சுட்டு வந்தா அது வந்து ஒரு பெரிய வெற்றி. 8 வயதுல என்ன வெற்றி? ஸ்கூலுக்கு போன பிள்ளை திருப்பி காணா போகாம தனியா வீடு வந்து பத்திரமா சேர்ந்துச்சுன்னா அது 8 வயசு வெற்றி. அந்த பிள்ளைங்க சொன்னாங்க தனியா வந்துட்டேன், வீட்டுக்கு எனக்கு வழி தெரியும், அப்படி நேரா போய் லெஃப்ட்ல போய் ரைட்ல போனா வீடு வந்துடும் சொல்லி. அது 8 வயசு குழந்தைக்கு அதுதான் வெற்றி. 12 வயசு குழந்தைக்கு அவங்க நண்பர்கள் புதுசு ஸ்கூலுக்கு போறப்ப நிறைய நண்பர்கள் கிடைச்சா அதான் வெற்றி. 18 வயசுல என்ன வெற்றி? ஓட்டுநர் உரிமம், டிரைவிங் லைசன்ஸ், கார் ஓட்டுநர் லைசன்ஸ் கிடைச்சா அதான் வெற்றி. 23 வயசுல என்ன வெற்றி? ஒரு கல்லூரியில பல்கலைக்கழகத்துல போய் ஒரு டிகிரி வாங்கினா அது 23 வயசுல வெற்றி. 25 வயசுல என்ன வெற்றினா ஒரு நல்ல வேலை கிடைச்சு சம்பாதிக்க ஆரம்பிச்சா 25 வயசுல அது வெற்றி. 30 வயசுல என்ன வெற்றி? ஒரு திருமணம் முடிஞ்சு குழந்தை குட்டிகளோட ஒரு குடும்ப வாழ்க்கையை திருமண வாழ்க்கை ஆரம்பிச்சா அது வந்து வெற்றி. 45 வயசுல என்ன வெற்றி? அவங்களுடைய இளமையான தோற்றத்தை தக்க வச்சா அதுவே வெற்றி. நிறைய பேர் டைலாம் பூசிக்கிட்டு மொழியை நடிச்சு போயிட்டு இருக்கோம், அதை மாற்றி கருப்பு பூசி அப்படி இருப்பாங்க. மீசை நடிச்சு போயிட்டு இருக்கோம், அதில் கருப்பு பூசி இருப்பாங்க. ஆனால் உள்ளேருந்து வரக்கூடிய முடி வெள்ளையா வரும், அது வேற விஷயம். சரி, அப்படி வந்து இளமையான ஒரு தோற்றத்தை தக்க வச்சா அது வந்து வெற்றி. அதாவது நிறைய எவ்வளவுதான் டை பூசினாலும் அது வந்து இளமையான தோற்றத்தை இருக்க முடியாது. அப்படி இளமையான தோற்றத்தை தக்க வச்சா அது 45 வயசுல வெற்றி. 50 வயசுல என்ன வெற்றி? தன்னுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் நல்ல ஒரு கல்வியை கொடுக்க முடிஞ்சா நல்லா செலவு பண்ணி நல்லா படிக்க வச்சாங்கன்னா அது வந்து வெற்றி. 60 வயசுல என்ன வெற்றி? தான் முந்தி 18 வயசுல வாங்கணும் பார்த்தீங்கன்னா அந்த ஓட்டுநர் லைசன்ஸ் இல்லையா, வாகனம் ஓட்டுநர் உரிமம், அதை தொடர்ந்து தக்க வைத்தா அது வந்து 60 வயசுல வெற்றி. 65 வயசுல எந்த விதமான வியாதி இல்லாம வாழ்ந்தோம்னா வெற்றி. 70 வயசுல யாருக்கும் எந்த விதமான பாரமும் இல்லாம நம்ம வாழ்ந்தோம்னா அது வெற்றி. 75 வயசுல என்ன வெற்றி? நம்ம பள்ளிக்கூடத்துல பார்த்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரெண்ட்ஸ் அவங்களோட தொடர்புல இருந்தா 75 வயசுல அதான் வெற்றி. 81 வயசுல என்ன வெற்றி? வெளியே போயிட்டு வீட்டுக்கு திருப்பி பத்திரமா வீடு வந்து சேர்ந்தா வெற்றி. வீடு வழி தெருவை மறந்துட்டு எல்லா தெருவும் ஒரே மாதிரி இருக்கு, வீடு எங்க எந்த தெருன்னு தெரியாம வழி தவறாம 81 வயசுல வீட்டுக்கு வந்து சேர்றது வெற்றி. 86 வயசுல என்ன வெற்றி? தன்னுடைய உடையில சிறுநீர் கழிக்காம இருக்கிறது வெற்றி. 90 வயசுல என்ன வெற்றி? யாருடைய துணை இல்லாம தனியா நடக்க முடிஞ்சா அது வெற்றி. வாழ்க்கை முடிஞ்சு பார்த்தீங்களா? அது ஒரு வயசுல உங்களுக்கு என்ன வெற்றின்னு சொல்லி ஆரம்பிச்சீங்களோ அதுதான் 90 வயசுல வெற்றி ஆரம்பிக்குது. ஒரு வயசுல யாரையும் பிடிக்காம நடந்த வெற்றி, அதுதான் 90 வயசுல வெற்றி. 4 வயசுல சிறுநீர் கழிக்காம இருந்தா வெற்றி, 86 வயசுல அதான் வெற்றி. 12 வயசுல 8 வயசுல யாரும் வழி தப்பாம வீடு வந்து சேர்ந்தா வெற்றி, அதுதான் 81 வயசுல வெற்றி. ஆக இதுதான் வாழ்க்கை. வாழ்க்கை என்பது ஒரு வட்டம். இதுதான் இயற்கையின் சட்டம், இதுதான் இறைவனின் திட்டம். இதையெல்லாம் மறந்தால் வாழ்வு மட்டம். சரியா? ஆக வெற்றி எங்க இருக்குது? பணம் எங்க இருக்குது? ஒருத்தருக்கு எவ்வளவுதான் பணம் இருந்தாலும் ஒரு 85 வயசு 90 வயசுல ஒரு 10க்கு 10 ஒரு ரூம் அறை இருந்தா போதும். இங்க ஒரு பெட் இருக்கும், அங்க சாப்பிட்றதுக்கு அறை இருக்கும், டாய்லெட் உள்ளே இருக்கும். அப்படியே மெதுவாக சேர்த்து படிச்சுட்டு உட்கார சாப்பிடுவார், திரும்ப அப்படியே மெதுவாக படிச்சுட்டு வந்து பணிக்கல படுப்பார், அப்படியே பாத்ரூம் போனால் போயிடுவாங்க. ஆக 10க்கு 10 பெரிய மாளிகை, பெரிய தோப்பு, 12 ஏக்கர் 15 ஏக்கர் 20 ஏக்கர் தோப்பு, அதெல்லாம் இருக்கட்டும், எனக்கு இது போதும். ஏன்னா அவங்களுக்கு இருந்தாலும் ஒன்றும் அதை பாதிக்க முடியாது. அதே பேங்க்ல நிறைய பணம் இருக்குது இருந்தாலும் அப்போ வந்து செக்ல கையில் கூட முடியாது, கை நடுக்கும். ஒவ்வொரு பேங்க்ல கேட்பாங்க அவருடைய கையில வேற யாரும் கையில் கையில் வித்தியாசமா இருக்கு அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த பணத்தை எடுக்கிறதுக்கு யாராச்சும் ஒரு துணை தேவை. ஆனால் அந்த பணம் இருந்தாலும் ஏதாச்சும் வேண்டியதை விரும்ப வாங்கி சாப்பிட முடியுமா? முடியாது. அந்த வியாதி இந்த வியாதின்னு இருக்கும். அது போய் வாங்குறதுக்கு தான் நம்மளால முடியுமா? யாரோட உதவி தேவை. ஆக வாழ்க்கை எவ்வளவுதான் 20 ஏக்கர் நிலம் இருந்தாலும், எவ்வளவுதான் பெரிய சொத்து இருந்தாலும், எவ்வளவுதான் பேங்க் பேலன்ஸ் இருந்தாலும், எவ்வளவுதான் நகைகள் இருந்தாலும் கடைசியில 10க்கு 10 தான் நம்முடைய வாழ்க்கை. ஆக பணம் தேவை, செல்வம் முக்கியம். ஆனால் அதற்கு உரிய இடத்தை நாம் கொடுக்க வேண்டும். அதற்கு நாம் அடிமையாகி விடக்கூடாது. பணத்தை நமக்கு அடிமையாக வைக்கும் போது, பணத்தை நமக்கு வேலைகளாக வைக்கும் போது அதை வைத்து நிறைய நல்ல காரியங்களை செய்யலாம். ஆனால் பணம் எப்போது நமக்கு எஜமானனாக முதலியாக மாறுகிறதோ அப்போது நாம் நம்மையும் இழந்து விடுகின்றோம், இறைவனையும் இழந்து விடுகின்றோம். ஆக இந்த கதையில அந்த பையன் திருப்பி உதாரணம் இந்த கதை வரும் இல்லையா, நீங்க அந்த 5 வயசு 80 வயசுல இருக்காதீங்க, திருப்பி வந்துருங்க. உதாரணம் இந்த கதையில என்ன பண்ணோம்? தாறுமாறாக செலவழித்து பணத்தை எல்லாம் இழந்தான். ஏன்னா அந்த சின்ன வயசுல பணத்தை சரியாக கையாளுவதற்கான பக்குவம் அவனுக்கு இல்லை. ஒரு சில சமயங்களில் பெரியவர்களாகி நமக்கும் அந்த பக்குவமும் ஞானமும் இல்லாததால் தான் வாழ்வில் உண்மையான அர்த்தம் எது, வாழ்விற்கு நிறைவை கொடுப்பது எது, வாழ்வின் உண்மையான வெற்றி என்பது எது என்பதை உணர முடியாமல் நாம் இருக்கின்றோம். தொடர்ந்து வாசிக்குமா? அனைத்தையும்
அவர் செலவழித்தார். பின்பு அந்த நாடு முழுவதும் கொடிய பஞ்சம் ஏற்பட்டது. அப்பொழுது அவர் வறுமையில் வாடினார். எனவே அந்நாட்டு குடிமக்களுள் ஒருவரிடம் அண்டி பிழைக்க சென்றார். தம் வயல்களுக்கு அனுப்பினார். சரி, இவருக்கு பணம் தீர்ந்த அதே நாள்ல அவருக்கு வந்து சோதனை பார்த்தீங்களா, அந்த நாட்டிலையும் கொடிய பஞ்சம் ஏற்பட்டு விட்டது. சரி, மற்றவங்க பணம் இருந்தாலும் போய் ஏதோ தரம் ஒப்பிச்சு கேட்டாச்சு குறைச்சிருந்துருக்கலாம். கடைசியில் அதுக்கும் வழியெல்லாம் போயிடுச்சு. கடைசியில் ஒருவங்க பன்றி மேய்க்கிறதுக்கு போயிருக்காங்க. அவர் நினைச்சிருப்பாங்க, ஆஹா நம்ம பெரிய பணக்கார வீட்டுல இருந்து வந்தோம், நம்ம கீழே அவ்வளோ 100 பேர் வேலை செய்யறாங்க, அவ்வளோ பெரிய நிலபலம்லாம் இருக்கு, நீங்க நம்ம வந்து பன்றி மேய்க்கக்கூடிய வேலைக்கு வந்திருக்கோமே அப்படின்னு சொல்லி யோசிக்க வாய்ப்பு இல்லை. ஏன்? அந்த பணம் அவருடைய வறுமை அந்த நிலைக்கு அவரை மாற்றி விட்டது. சொல்லுங்க. அவர் பன்றிகள் என்னும் நெற்களால் தாம் வயிற்றை நிரப்ப விரும்பினார். ஆனால் அதை கூட அவருக்கு கொடுப்பார் இல்லை. வறுமை நம்மளுடைய எந்த ஒரு நிலைமைக்கும் இட்டு செல்லும். அதனாலதான் அந்த புனிதர் பேசலாம்னு சொன்னாலே வேண்டிட்ட கடவுளே என்னை அதிக பணக்காரனாக வைத்து விடாதே, அந்த பண திமிருனால் நீ யார் என்று கேள்வி கேட்க முடியும். அதே போல மிகவும் வறுமையில் வைத்து விடாதே, அந்த வறுமையில் நான் உன்னை இகழவும் நேரிடும் அல்லது எந்த விதமான காரியத்தையும் செய்வதற்கு நான் நேரிடும் என்று சொல்லி அவர் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். ஆனால் வறுமை ஒருத்தர் வந்து எந்த நிலைக்கும் நம்மை இட்டு செல்லும். ஆனா கடவுள் வந்து நமக்கு எவ்வளவுதான் பெரிய சோதனைகள் கஷ்டம் கொடுத்திருந்தாலும் கடவுள் நமக்கு பல ஆசீர்வாதங்கள் கொடுத்திருக்கிறார் இல்லையா? அந்த ஆசீர்வாதங்களை நினைத்து பார்க்க நம்ம இன்னைக்கு தயங்குகிறோம் இல்லையா? அந்த ஆசீர்வாதங்களை நினைத்து பார்க்க நமக்கு நேரம் இல்லாதனால நமக்கு ஏற்பட்ட கஷ்டங்கள், ஏற்பட்ட துன்பங்கள் இவற்றை மட்டுமே நம்ம நினைத்து கொண்டே நம்ம இருக்கிறோம் இல்லையா? இன்னைக்கு நம்முடைய துன்பங்கள் தான் பெருசு, நமக்கு வந்த இழப்புகள் மாதிரி வேற யாருக்குமே இருக்காது அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அடிக்கடி சொல்லுவாங்க இல்லையா, எனக்கு வந்த கஷ்டம் மாதிரி வேற யாருக்குமே வராது அப்படின்னு. ஆனா அடுத்து வந்த கஷ்டம் என்ன நமக்கு தெரியாது இல்லையா? நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய இந்த வறுமை அல்லது நம்முடைய சவால்கள் இவற்றை மட்டும் நினைத்திருக்கும் போது கடவுள் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை நாம் மறந்து போயிடும். அதான் சொல்லுவாங்க இல்லையா, இந்த சின்ன பிள்ளைங்க வீட்டுல உங்களுக்கே தெரியும், வாழ்க்கை அனுபவத்துல உங்க குழந்தை வந்து ஒரு ட்ரெஸ்ஸோ அல்லது ஒரு போன் ஏதோ ஒன்று கேட்குது. நீங்க சொல்றீங்க, இல்லம்மா இப்ப இல்ல, நான் உனக்கு கிறிஸ்துமஸ் வாங்கி தரேன் அல்லது பிறந்த நாளைக்கு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி. ஆனா இந்த பிள்ளை என்ன நினைக்கும், நம்ம கேட்ட அம்மா கொடுக்கலன்னு சொல்லி நீங்க கொடுக்காத ஒன்றை மட்டும் தான் நினைச்சுக்கிட்டே இருக்குமே ஒழிய அந்த குழந்தை கேட்காம நீங்க செய்யக்கூடிய பல காரியங்கள் அது மறந்துடும். அந்த குழந்தை புதுவாக ஒரு ட்ரெஸ் கேட்குது, சுடிதார் கேட்குது, இப்ப இல்லாம நான் அப்புறம் வாங்கி தரேன் நீ சொல்லிட்டீங்கன்னு வச்சா, நான் கேட்ட அம்மா எனக்கு இந்த ட்ரெஸ் வாங்கி தரேன்னு சொல்லி அதை தான் நினைச்சிட்டு இருக்குமே ஒழிய நம்ம கேட்காம டெய்லி அம்மா நம்முடைய சமைச்சு கொடுக்குறாங்க, அப்புறம் நம்மளுடைய துணியெல்லாம் துவச்சு போறாங்க, ஸ்கூலுக்கு ரெடி பண்றாங்க, டெய்லி தூங்க வைக்கிறாங்க, பள்ளிக்கு அனுப்புறாங்க, இதெல்லாம் நான் கேட்காமே செய்யறாங்கன்னு சொல்லி அதை நினைச்சு பார்க்கறது இல்லை. அதே போல கடவுள்கிட்ட கூட நம்ம கேட்டு ஒரு சில காரியங்கள் கிடைக்கல அப்படின்னா நம்ம கேட்டு கிடைக்காத அந்த ஒரு சில காரியங்கள் தான் நினைச்சுட்டு இருக்க ஒழிய கேட்காமே கடவுள் எனக்கு நிறைய கொடுத்துருக்கிறாங்க, அதை நம்ம மறந்துடுறோம். பல விஷயங்களை கேட்டு பார்க்கிறாங்க, அதை பத்தி நாம் ஒரு பொருட்டாக நினைப்பதில்லை. நம்முடைய உடலே ஒரு பெரிய கடவுளுடைய ஒரு அற்புதம், ஒரு புதுமை. நம்மளை கேட்கக்கூடிய திறன், பார்க்கக்கூடிய திறன் எல்லாமே இல்லையா, நடப்பது எல்லாமே கடவுள் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய ஒரு கொடை. கடவுள் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய அந்த கொடைகளை ஆசீர்வாதங்களை நினைத்து பார்க்கும்போது தான் நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த சவால்கள், பிரச்சனைகளை சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் இல்லையா? இந்த உங்களுடைய விரலை எடுத்துக்கிட்டு ஒரு வலது கரத்துல இந்த ஆள்காட்டி விரல் அப்படியே கண்ணுக்குள்ள கண்ணு பக்கம், கண்ணுக்கு வெறும் க்ளோஸா வைங்க, கண்ணை ஒட்டி வைங்க. இந்த விரல் என்ன தெரியுது? விரல் தான் தெரியும் இல்லையா? அந்த விரலை கொஞ்சம் முன்னாடி நிறுத்தி வைங்க. இப்ப என்ன தெரியும்? பல விஷயங்கள் தெரியுது, அதுல இருந்து வந்து விரல் ஒண்ணு. சரியா? எனக்கு நடந்த இழப்புகள், கொடுமைகள், சோகங்கள் இவற்றை மட்டும் நான் எப்போதுமே நினைத்து கொண்டிருந்தால் இந்த உலகமே சோகமா தான் தெரியும். எனக்கு எல்லாம் நடந்தது உண்மைதான் என்று சொல்லி அந்த இழப்பிலிருந்து, அந்த சோதனையிலிருந்து, அந்த வேதனையிலிருந்து என்னை நான் தொலைப்படுத்தி பார்க்கும்போது அந்த சோதனையும் அந்த வேதனையும் அந்த இழப்பும் இந்த உலகில் இருக்கக்கூடிய பல அம்சங்களில் ஒன்றாக மாறிவிடுகிறது. அதே போல நீங்க நம்மளுடைய கஷ்டங்கள், நம்முடைய இழப்புகளை நினைச்சுக்கிட்டே இருந்து கடவுள் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை நம்ம மறந்துடுறோம். ஆனா என்னைக்கு கடவுளுடைய ஆசீர்வாதம் நினைச்சு பார்க்கிறோமோ அப்ப நம்முடைய சோதனைகளையும் இழப்புகளையும் சந்திப்பதற்கான ஒரு மனநிலை நமக்கு கிடைக்கிறது. எப்போதும் அதான் சொல்லுவாங்களே, கடவுள் ஒரு வழி அடைத்தார் என்று சொன்னால் 9 வழிகளை திறந்து வைக்கிறார். நம்ம அடைபட்ட அந்த ஒரு வழியை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம், பின்னாடி திறந்திருக்கக்கூடிய 9 வழியை நம்ம பார்க்க முடியாம போயிடுது. நான் ஒரு தடவை சவுத் கொரியா அந்த நாட்டுக்கு உங்க யூனிவர்சிட்டிக்கு வகுப்பிற்கு போயிருந்தப்ப அங்க ஒரு சயின்ஸ் மியூசியம் தெரிஞ்ச ஒரு பொருட்காட்சி அதை பார்க்க போயிருந்தேன். அந்த லிஃப்ட் இல்லையா, அந்த மின் தூக்கி, அந்த லிஃப்ட்ல நான் மட்டும் போயிருந்தேன், யாரும் இல்லை.
லிஃப்ட்ல தனியா போறது பயம். ஏன்னா 2 3 நாள் லிஃப்ட்ல நான் மாட்டிருக்கேன். ஒரு தடவை அமெரிக்கால மாட்டிருக்கேன், ஒரு தடவை இந்தியாவில மாட்டிருக்கேன். அதாவது லிஃப்ட்ல போனா பயம். அப்படியே பயந்துட்டே உள்ள போனேன். சரி போவோம், ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நான் போக வேண்டிய அந்த அந்த அறை, அந்த ஃப்ளோர், அந்த என்ன அமுக்கினேன். அது அந்த தளத்துக்கு போயிட்டு கிளீன் அப்படின்னு சத்தம் கேட்டுச்சு இல்லையா, மணி சத்தம். சரி கதவு திறக்கணும்னு பார்த்தா திறக்கல, பூட்டிட்டு போச்சுடா, இங்கே வந்து மாட்டிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, மொழி தெரியாது, கொரிய மொழி அப்படின்னு சொல்லிட்டு மாட்டிட்டோம்னு நினைச்சிட்டு ஒரு நிமிஷம் என்ன பண்ணது தெரியல. கடவுள் தான் ஏதோ அந்த ஒரு நினைப்பு என்னது கொடுத்தாங்க நினைக்க, டக்குனு பின்னாடி திரும்பி பார்த்தா பின்னாடி கதவு திறந்துருந்துச்சு. நான் ஏறின சைடு அந்த கதையை நின்று பார்த்துட்டே இருக்கேன், திறக்கும் போவேன்னு சொல்லிட்டா அந்த மணி சத்தம் கேட்டுச்சு, இந்த கதவு திறக்கல. டக்குன்னு திரும்பி பார்த்தா பின்னாடி அந்த கதவுக்கு ஓடி போயிட்டேன், நல்ல தப்பிச்சம் போனச்சுன்னு சொல்லிட்டு. அந்த லிஃப்ட்ல எழுதியிருக்காங்க, அந்த ஃப்ளோர்ல அந்த தளத்துல கதவு வந்து பின்னாடி திறக்கும் அப்படின்னு சொல்லி குறிப்பு எழுதியிருக்காங்க. எனக்கு படிக்க தெரியல, அது வந்து கொரியன் லாங்குவேஜ். அதே போலதான் நீங்க மூணு கதவை பார்த்துட்டே இருக்கேன் ஒரு மணி நேரமா, பின்னாடி திறந்திருக்க கதவை நம்ம பார்க்கறது இல்லை. கடவுள் எப்போது ஒரு வழியை அடைக்கின்றாரோ அப்போது அவர் 9 வழிகளை திறந்து விடுகின்றார். நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட இழப்பு, வறுமை உண்மையிலே கொடுமையாக இருக்கலாம், பெரிய துன்பமாக இருக்கலாம், துயரமாக இருக்கலாம், அதை மறுப்பதற்கு இல்லை. ஆனால் அதே வாழ்வு தொடர்ந்து நடத்த முடியாது. கடவுள் அதை கொடுத்தார் என்று சொன்னால் அதற்கு ஈடாக பல ஆசீர்வாதங்கள் கொடுத்திருக்கிறார். எப்போது நாம் ஆசீர்வாதங்களை பார்க்க பழகின்றோமோ அப்போது இந்த இழப்புகளையும் இந்த துன்பங்களை சந்திப்பதற்கான ஆற்றல் நமக்கு பிறக்கிறது. சொல்லுங்க, தொடர்ந்து வாசிங்க. அவர் அறிவு தெளிந்தவராய் என் தந்தை கூறியாளருக்கு. இந்த 17வது வசனம், அறிவு தெளிந்தவராய். பைபிள் அதை வந்து அங்கே அடிக்கோடி போட்டுங்க. அதான் முக்கியமான இந்த 2 வார்த்தை தான் இந்த கதையிலே முக்கியமான ஒரு திருப்புமுனை. அறிவு தெளிந்தவராய். அந்த அறிவு தெளிவு மட்டும் கிடைக்கல அப்படின்னா என்ன நடந்திருக்கும்? பண்டிகையோடு இருந்திருப்பாரு, பண்டிகை சாப்பாடு சாப்பிட்டுப்பாரு. ஒருவேளை கொஞ்ச நாள் இவரு கொஞ்சம் வால் முளைச்சு இவரும் பண்டிகையாவே மாறி இருப்பாரு இல்ல, பண்டி சாப்பிட்டு சாப்பாட்டா நம்மளும் பண்டிகையா மாறிடுவோம் இல்லையா? ஆக அறிவு தெளிந்தவராய். இந்த முழு கதைக்குமே அதான் டேர்னிங் பாயிண்ட். நம்ம சினிமாலாம் போனா எது டேர்னிங் பாயிண்ட் பார்த்தீங்களா, அல்லது நாவல் படிச்ச எது டேர்னிங் பாயிண்ட்? திருப்புமுனை. இந்த கதைக்கு இதுதான் திருப்புமுனை, அறிவு தெளிந்தவராய். இந்த அறிவு தெளிவு மட்டும் பிறக்காம இருந்துச்சுன்னா இந்த கதையே இருக்காது. அறிவு தெளிந்தவராய் என்ன செய்யறாரு? கூலியாளர்களுக்கு தேவைக்கு மிகுதியான உணவு இருக்க நான் இங்கு பசியால் சாகுச்சேனே, நான் புறப்பட்டு நான்கு பசியால் சாகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவு தெளிவு அவருக்கு கிடைக்கிறது. ரியலைசேஷன், ஆங்கிலத்துல ரியலைசேஷன். இந்த அறிவு தெளிவு என்ன சொல்றது? எங்க அப்பாவுடைய வேலையாட்கள்லாம் அவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க, அவருடைய பையன் அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கேன், சாப்பாட்டுக்கு இல்லாம இருக்கேனே அப்படின்னு சொல்லி அந்த அறிவு தெளிவு கிடைக்கிறது. அந்த தெளிவுனால என்ன நடக்குது? நான் புறப்பட்டு என் தந்தையிடம் போய், அப்பா, கடவுளுக்கு உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன். இனிமேல் நான் உங்களுடைய மகன் எனப்பட தகுதியற்றவன், உங்களுடைய கூலியாட்களுள் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லிக் கொண்டார் என்று முடிவு செய்யறார் இல்லையா? நான் உடனே அப்பாட்ட புறப்பட்டு போவேன் அப்படின்னு சொல்லி முடிவு செய்யறார். முதல்ல உணர்ந்து பார்க்கிறாரு, ரியலைசேஷன். அடுத்தது முடிவெடுத்தல், டெசிஷன். ரியலைசேஷன், டெசிஷன். உணர்ந்து பார்க்கிறாரு, நான் இப்படி கஷ்டப்படுறேன்னா அப்பாட்ட எல்லாமே சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. 2வது முடிவெடுக்கணும், அப்பாட்ட போய் உடைய மகனாக வேலையாளை ஏற்றுக்கொள்ள அப்படின்னு சொல்லி போவேன்னு சொல்லி முடிவெடுக்கிறாரு. தொடர்ந்து அவர் புறப்பட்டு தந்தையிடம் வந்தார். அந்த எடுத்த முடிவை செயல்படுத்துகிறார். இதான் முக்கியம். நீங்க நம்முடைய வாழ்க்கையில நிறைய முடிவுகள் எடுக்கிறோம் இல்லையா, ஆனா செயல்படுத்துறோமா? இல்ல. நான் கூட பசங்கலாம் சின்னதா வைக்கணும்னு சொல்லி நிறைய தடவை முடிவு எடுக்கிறேன், வைக்கிறேன்னா பாருங்க நிறைய பசங்க வச்சுதான் இருக்கேன் இல்ல. நீங்க கூட பாருங்க, இனிமேல் பசங்கத்தெல்லாம் கேட்கலாம்னு சொல்லி முடிவு எடுக்கிறீங்க, அதை கேட்கறீங்கன்னா தூங்கிட்டு தான் இருக்கிறீங்க இல்லையா? நிறைய முடிவுகள் நம்ம எடுக்கிறோம், வாழ்க்கையில நடத்த முடியுதா? முடியல. இப்பதான் ஒருத்தர் சிகரெட் குடிக்கிறவர் இல்லையா, சிகரெட் பழக்கம், ரொம்ப நாளா சிகரெட் குடிச்சிட்டே இருந்தாங்க. அவர் வந்து சொன்னாங்களாம், சிகரெட் விடக்கூடாதா அப்படின்னா, சிகரெட் குடிக்கிற பழக்கத்தை விட்டுக்கலாம், ரொம்ப ஈஸி தான். நிறைய பேர் வந்து சொல்றாங்க சிகரெட் விட முடியாது பழக்கத்தை, ஆனா வந்து விடுறது ரொம்ப ஈஸி. ஏன் பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில இது வரைக்கும் 10 தடவை அந்த பழக்கத்தை விட்டுருக்கேன் அப்படின்னா, 10 தடவை விட்டுருக்கேன் அப்படின்னா ஆக்சுவலி விடலன்னு அர்த்தம். ஆக ரியலைசேஷன், உணர்ந்து பார்த்தல் 1, அந்த உணர்ந்து பார்த்தலிருந்து வரக்கூடிய முடிவெடுத்தல் 2, எடுத்த முடிவை வாழ்க்கையில் நடத்தி காட்டுவது 3. ரியலைசேஷன், டெசிஷன், ஆக்ஷன். இந்த 3 ஆங்கில வார்த்தை முடிச்சுன்னா அதை நினைவு வச்சுக்கோங்க. ரியலைசேஷன், டெசிஷன், ஆக்ஷன். உணர்ந்து பார்த்தல், முடிவெடுத்தல், அதன்படி நடத்தல். அவர் அப்பா கிட்ட போறாரு. போனது என்ன நடக்குது? தொலைவில் வந்து கொண்டிருந்த போது அவன் தந்தை அவரை கண்டு தரிவு கொண்டு ஓடி போய் அவரை கட்டி தழுவி முத்தமிட்டார். சரி, அப்பா அந்த தூரத்தை பார்த்து சரி வரட்டும் பார்த்துக்கலாம், இங்க வரட்டும் பேசிக்கலாம் அப்படின்னு இல்ல. சரி வரட்டும் போன போதே ஏத்துக்கிறேன் வெயிட் பண்ணல.
அங்கேயிருந்து வரும்போதே ஓடி போய் கட்டி தழுவி முத்தமிட்டு ஏற்றுக்கொண்டார். இதனாலதான் அவர் முன்னாடி தொடக்கத்துல அந்த சொத்தை கேட்ட உடனே கொடுத்துக்க மாட்டாருன்னு நமக்கு புரிஞ்சுக்க முடியுது இல்லையா? அவர் போய் தொலைலாம் அப்படின்னு கொடுத்திருந்தாருன்னா இப்ப ஓடி போய் வரவேற்றிருக்க மாட்டார். ஓடி போய் கட்டி தழுவி வரவேற்பதுனால அவரு அப்பா முதல்ல கஷ்டப்பட்டுதான் அந்த சொத்து கொடுத்திருப்பாரு நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அதான் தன்னுடைய மகன் தன்னை நோக்கி ஓர் அடி எடுத்து வைத்ததால் தந்தை அவரை நோக்கி 1000 அடி எடுத்து வைக்கின்றார். திருப்பி சொல்றேன், தன்னுடைய மகன் தன்னை நோக்கி ஓர் அடி எடுத்து வைத்ததால் அவரை நோக்கி ஒரு 1000 அடி எடுத்து வைக்கின்றார். அதுதான் தந்தையுடைய அன்பு, தந்தையுடைய மிகப்பெரிய இரக்க குணம், பாசம். இப்படிதான் ஒரு குடும்பத்துல ஒரு பையன் வீட்டை விட்டு வெளியே போயிட்டான். ஆனா திரும்பி வீட்டுக்கு வரணும்னு ஆசை. ஆனா வீட்டுக்கு வந்து அப்பா ஏற்றுக்கொள்வாரா ஏற்றுக்கொள்ள மாட்டாரான்னு சொல்லி ஒரு பெரிய சந்தேகம். அதனால ஒரு கடிதம் எழுதுனான். அப்பா இந்த குறிப்பிட்ட நாள்ல நான் வீட்டுக்கு வருவேன், என்னை நீ ஏத்துக்கிறதுனா நம்மளுடைய வீட்டோடைய முன்னாடி அந்த மரத்துல ஒரு மஞ்சள் கொடியை கட்டி வைங்க. அந்த மஞ்சள் கொடியை பார்த்தனா அதுதான் எனக்கு அடையாளம், நீங்க ஏத்துக்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கொடி இருந்துச்சுன்னா நான் சந்தோஷமா தைரியமா உள்ள வருவேன். அந்த கொடி இல்லை அப்படின்னு சொன்னா நான் திருப்பி அதே வந்த வழியிலே திருப்பி போயிடுவேன், வீட்டுக்குள்ள வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிருக்கான். அதனுடைய விலாசம் கொடுக்கல, எனக்கு விலாசம் தான் தேடிட்டு வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அப்பா அவனை திருப்பி கான்டாக்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அப்பா படிச்சுட்டு இருக்காரு. அந்த குறிப்பிட்ட நாள் வருது, அந்த பையன் அந்த பஸ்ல வரான். அந்த பஸ்ஸோட அந்த கிராமத்துல திரும்பும், அங்கேருந்து அந்த திரும்ப உடனே பார்த்தா தெரியும் வீடு, அந்த முன்னாடி இருக்க வீடு, முன்னாடி இருக்க மரம். அந்த பஸ் உள்ள வந்து திரும்பும் போதே அப்படியே உள்ளுக்குள்ள ஒரே பயம், ஐயோ அப்பா நம்ம ஏத்துக்குவாரா ஏத்துக்க மாட்டாரா, அப்படி ஏத்துக்குவேன்னா என்ன பண்றது, வாழ்க்கையே பெரிய கேள்விக்குறியா இருக்குமே, நம்மளை மன்னிச்சுட்டாரு, என்ன கோபத்தோட தான் இருக்கிறாரா அப்படின்னு சொல்லி பயந்துட்டே இருக்கான். நம்ம எழுதுன மாதிரி ஒரு மஞ்சள் கொடி கட்டியிருப்பாரா, மஞ்சள் கொடி இல்லைன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே பெரிய சிந்தனை குழப்பத்தோட இருந்து அப்படியே உடைய கையில பிடிச்சிட்டு அந்த பஸ் ஒரு திரும்புறப்ப அப்படியே மெதுவா தலையை உயர்த்தி பார்க்கலாம் அந்த வீட்டை பார்த்து. அந்த மரத்துல அங்க ஒரு மஞ்சள் கொடி தொங்குமா அப்படின்னு பார்க்கறான். ஆனா நிமிர்ந்து பார்க்கறான், அங்க ஒரு மஞ்சள் கொடி கிடையாது, மாறாக 100 மஞ்சள் கொடி தொங்கி இருந்தது அங்க. அவங்க அப்பா நினைச்சாரு, இந்த பையன் ஒரு மஞ்சள் கொடி கட்ட சொல்லியிருந்தான், ஒருவேளை நான் ஒரு கொடியை கட்டி அவன் பார்க்காம தவறுதலா பார்க்காம போயிட்டாலும் போயிடுவான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கிளைக்கும் ஒரு மஞ்சள் கொடியை கட்டி வைத்திருக்கிறார். அதான் அப்பாவுடைய அன்பு. சரியா? இப்படி ஒரு சாதாரண ஒரு மனித தந்தையுடைய அன்பே இவ்வளவு அதிகமா இருக்குன்னு சொன்னா கடவுளுடைய அன்பு எவ்வளவு இருக்கும் இல்லையா? அதைத்தான் இந்த ஊமையானது நமக்கு விளக்கி சொல்லுகிறது. ஆக திருப்பி தந்தையிடம் வரும்போது அவர் ஓடி போய் அவனை முத்தமிட்டு ஏற்றுக்கொள்கிறார். சொல்லுங்க. மகனோ அவரிடம், அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன், இனிமேல் நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன் என்றார். அவன் சொல்லியிருக்கான். அப்பா அதை பத்தி கேட்கவே இல்லை. அவன் வந்து ஏற்கனவே மனப்பாடம் பண்ணி வச்சிருந்தான் பார்த்தீங்களா ஒரு வசனம், அப்பா நான் உனக்கும் தந்தைக்கும் எதிராக குற்றம் செய்தேன், என்னுடைய மகனாக இல்லை, உடைய விளையாட்டை ஏற்றுக்கொள்ளும் அப்படி முதல்ல மனப்பாடம் பண்ணி வச்சிருந்தா அதே டயலாக் அவன் சொல்றான். ஆனா அப்பா அதை வந்து கேர் பண்ணவே இல்லை. அவன் பேசிட்டே இருக்கான். ஆனா அப்ப என்ன பண்றாரு, தொடர்ந்து தந்தை தம் பணியாளரை நோக்கி, முதற்தரமான ஆடையை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்துங்கள், இவனுடைய கைக்கு மோதிரமும் காலுக்கு மிதியடியும் அணிவியுங்கள், கொளுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் மகிழ்ந்து விருந்து கொண்டாடுவோம். ஏனெனில் என் மகன் இவன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்று வந்துள்ளான், காணாமல் போயிருந்தான், மீண்டும் கிடைத்துள்ளான் என்றார். அவர்கள் மகிழ்ந்து விருந்து கொண்டாட தொடங்கினார். தன்னுடைய பையன் சொன்னது எதையுமே காதலி போட்டுக்கல. நான் பையன் எல்லோருடைய வேலையாக இருக்கிறது அதெல்லாம் கண்டிக்கவே இல்லை. போய் தன்னுடைய வேலையாட்கள்கிட்ட அவரு ஆர்டர் கொடுக்குறாரு, போய் விருந்து ஏற்பாடு பண்ணுங்க, கொடுத்த கன்றி அடிங்க, இது காலுக்கு மிதியடி கொடுங்க, கைக்கு மோதிரம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மோதிரம் கொடுக்க எதை காட்டுது, அவன் இறந்து கொண்ட உரிமையை மீண்டும் பெறுகின்றான். அவன் தொடர்ந்து நம்ம பார்த்த பார்த்தீங்கன்னா, எனக்கு உரிய சொத்தை கொடுங்கள், அது உரிமையோடு கேட்டான் இல்லையா? இப்போ வந்து அப்பா வந்து கெஞ்சி கேட்கறான், தர்ம பிச்சை கேட்கிற மாதிரி, அப்பா என்னை வந்து வேலையால ஏற்றுக்கங்க. முதல்ல வந்து எவ்வளவு திமிரா கேட்பான், ஏன் மகன் என்ற உரிமை அவனுக்கு இருந்தது, அப்பா என்னுடைய சொத்துல என்னுடைய பங்கு கூடு அப்படின்னு சொல்லி தைரியமா சத்தமா கேட்டுப்பான். இப்போ வந்து அப்பா தயவுசெய்தியே வேலையால ஏற்றுக்க, ஏன் தன்னுடைய உரிமையை இழந்து விட்டான். எப்போது நாம் கடவுளும் நாம் அவருடைய பிள்ளைகளின் உரிமையை இழந்து விடுகின்றோமோ அப்போது கடவுளோடு நாம் துணிச்சலாக பேச முடியவில்லை. குழந்தை என்ற முறையில் கடவுளுடைய பிள்ளை என்ற முறையில் கடவுளோடு நாம் துணிச்சலாக பேச முடியும், வாதாட முடியும், அவருடைய கேட்க முடியும், டிமாண்ட் பண்ண முடியாது. உரிமை இருக்கும்போது எப்போது அந்த உரிமையை இழக்கின்றோமோ, கடவுளை விட்டு தொலைவில் போகின்றோமோ அந்த உரிமையை இழந்து விடுகின்றோம். அதான் அப்பா கரெக்டா சொல்றாரு இல்லையா, இறந்து போயிருந்த என்னுடைய மகன் மீண்டும் உயிர் பெற்று வந்தான். ஆக்சுவலி இறந்தா போயிட்டான் இல்ல, அப்பா விட்டு தொலைவில் போயிட்டான். ஆக தந்தை விட்டு தொலைவில் போவது இறப்பிற்கு சமம்.
கடவுளை விட்டு நாம் எப்போது தள்ளி செல்கின்றோமோ அது இறப்பிற்கு மரணத்திற்கு சமம். மீண்டும் எப்போது நாம் கடவுள் வந்து சேர்கின்றோமோ அதை வாழ்வு பெறுவதற்கு சமம். இறந்து போயிருந்த மகன் இப்போது மீண்டும் உயிர் பெற்று வந்துள்ளான். எனவே நாம் விருந்து கொண்டாடுவது முறை என்று சொல்லி அந்த விருந்துக்கு அவர் ஏற்பாடு செய்கின்றார். அந்த மோதிரத்தை கொடுப்பதன் மூலமாக அவன் தன்னுடைய அறியாமையால், தன்னுடைய ஆணவத்தினால், தன்னுடைய அந்த கோபத்தினால் இழந்துவிட்ட அந்த மகனின் உரிமையை மீண்டும் அந்த தந்தை அவனுக்கு கொடுக்கிறார். அப்போது மூத்த மகன் வயலில் இருந்தார். அவர் திரும்பி வீட்டை நெருங்கி வந்து கொண்டிருந்த போது ஆடல் பாடல்களை கேட்டு ஊழியர்களுள் ஒருவரை வரவழைத்து, இதெல்லாம் என்ன என்று வினாவினார். அதற்கு ஊழியர் அவரிடம், உன் தம்பி வந்திருக்கிறார். அவர் தம்மிடம் நலமாக திரும்பி வந்திருப்பதால் உன் தந்தை கொளுத்த கன்றை அடித்திருக்கிறார் என்றார். அவர் சினமுற்று உள்ளே போக விருப்பம் இல்லாமல் இருந்தார். கோபம் பட்டு வெளியே நிற்கிறான். அவன் செஞ்சு சரியா தப்பா? சரின்னு சொல்ல கை தூக்குங்க. அப்ப முடிச்சிருந்தாலும் அதுக்கு பதில் சொல்ல முடியும் இல்லையா? தூங்கிக்கிறவங்க பதில் சொல்ல முடியாது. அந்த பெரிய பையன் உள்ள போகாம கோவப்பட்டு வெளியே நிற்கிறான், வீட்டுக்குள்ள போகாம. அவன் செஞ்சது சரி அப்படின்னு சொல்ல கை தூக்குங்க. உங்க கை தூக்க பிடிக்கலன்னா பக்கத்து கையாச்சும் தூக்கி கொடுத்துரும். யாருமே எல்லாம் தப்புன்னு சொல்றீங்களா? நான் மட்டும் தான் சரின்னு சொல்லுறீங்க. அவன் செஞ்சு சரி, கரெக்ட் தான் இல்லையா? இவ்வளவு நாள் கூடவே இருக்கிறாரு, அவனுக்கு ஒண்ணுமே செய்யல, இந்த பையன் இந்த மாதிரி தாறுமாறா செலவு பண்ணிட்டு வராரு, இவனை போய் ஏத்துக்கிறாரு அப்படின்னு சொல்லி அந்த கட்டத்துல அந்த நிலையில அந்த பையன் செஞ்சது சரிதான். சரியா? ஆனா தொடர்ந்து நம்ம பார்க்க போறோம். அப்ப அந்த பையன் வெளியே நிற்க அப்பா அதை கேள்விப்பட்டு ஓடி வராரு. ரைட்? வந்து என்ன சொல்றாரு வாசிங்க. உடனே அவருடைய தந்தை வெளியே வந்து அவரை உள்ளே வருமாறு கெஞ்சி கேட்டார். இந்த நேரத்துல அப்பா நினைக்கல, சரி நம்மள விட்டு போன சின்ன பையன் தானே வந்துட்டான், பரவாயில்ல, இந்த பெரிய பையன் வந்து வெளியே தான் பரவாயில்ல இருக்குன்னு சொல்லி விடல. ஏன்னா ஒரு தந்தைக்கு 2 மகன்களுமே முக்கியம். 2 பிள்ளைங்க இருந்தாலும் 2 பிள்ளைமே 2 கண்களுக்கு போல. இந்த கண்ணில் வலது கண்ணு பெட்டர், இடது கண்ணு மோசம்னு சொல்ல முடியுமா? 2 கண்ணுமே நமக்கு முக்கியம். அதே போல 2 பிள்ளைகளும் முக்கியம். ஒரு சில சமயங்களில் நம்முடைய குடும்பங்கள் அந்த பிள்ளைகளுடைய படிப்பு, பிள்ளையுடைய திறமை, பிள்ளையுடைய செல்வாக்கு, பிள்ளையுடைய பணத்தை வைத்து ஒருத்தர் கொஞ்சம் அதிகமா அன்பு, ஒருத்தர் கொஞ்சம் குறைவான அன்பு, ஒருத்தர் கொஞ்சம் கண்டுக்கிறதே இல்லை, ஒருத்தர் ரொம்ப அன்பு செய்யறது, இதெல்லாம் ஒரு தவறான ஒரு போக்கு. பெற்றோர்கள் முறையில நம்முடைய எல்லா பிள்ளைகளுக்கும் ஈக்குவலாக சரியான அன்பை கொடுக்க வேண்டும். அதான் கடவுள் இந்த உலகத்துல எவ்வளவுதான் மக்கள் தொகை இருந்தாலும் ஒவ்வொருவரையும் அவர் அன்பு செய்யும் போது அந்த உலகத்தில் அவர் மட்டும்தான் இருப்பதாக நினைத்து கடவுள் அன்பு செய்கிறார். இந்த உலகத்துல 8 பில்லியன் 800 கோடி மக்கள் இருப்பதாக சொல்லுறாங்க. 800 கோடி மக்கள் இருக்கும்போது கடவுள் அன்பு செய்யும் போது அவருடைய அன்பு 800 கோடியாக பிரித்துப்பட பாகுபாடு செய்யப்படுவதில்லை, வகுக்கப்படுவதில்லை. மாறாக ஒவ்வொருவரையும் அன்பு செய்யும் போது இந்த ஒருவர் மட்டும்தான் உலகத்திலே வாழ்கிறார் என்று நினைத்து கடவுள் அவரை அன்பு செய்கிறார். ஆக அந்த ஒவ்வொருவருக்கும் அந்த முழு அன்பு போய் சேரும். அதே போல ஒரு பெற்றோருக்கு எத்தனை பிள்ளைகள் இருந்தாலும் அந்த எல்லா பிள்ளைகளுக்கும் சமமான அன்பு கொடுக்க வேண்டும் என்பதை தந்தை நமக்கு சுட்டி காட்டுகிறார். அந்த பெரிய சின்ன பையன் வந்துட்டானே சரி, பெரிய பையன் கொஞ்ச நேரம் போமா வெளியே இருந்துட்டு பரவாயில்ல, நம்மளாம் டான்ஸ் ஆடிட்டு பாட்டு பாடிட்டு சாப்பாடுலாம் முடிச்சு அவன் போய் கூட்டிட்டு வர நினைக்கல. அவனும் வந்தாதான் குடும்பம் நிறைவாக இருக்கும் என்று சொல்லி அந்த குடும்பத்தின் ஒற்றுமையை அவர் நிலைநிறுத்தி விரும்புகின்றார். அந்த மகனையும் வளைத்து வர அவரோடு அவர் வெளியே செல்கிறார். சுவாசிங்க. அதற்கு அவர் தந்தையிடம், பாரும், இத்தனை ஆண்டுகளாக நான் அடிமை போன்று உமக்கு வேலை செய்து வருகின்றேன். உன் கட்டளைகளை ஒருபோதும் மீறியதில்லை. ஆயினும் என் நண்பரோடு நான் மகிழ்ந்து கொண்டாட ஓர் ஆட்டுக்குட்டியை கூட என்றுமே நீ தந்ததில்லை. ஆனால் விலைமகளிரோடு சேர்ந்து உன் சொத்துக்களை எல்லாம் அடித்துவிட்ட இந்த உன் மகன் திரும்பி வந்தவுடனே இவனுக்காக கொளுத்தவன்றை அடித்திருக்கிறீரே என்றார். இங்கதான் அந்த அப்பா செஞ்ச ஒரு பெரிய தவறு நமக்கு தெரியுது. ஐயோ, இவ்வளவு நேரம் நல்ல அப்பா, அன்பான அப்பா, மன்னிக்கிற அப்பா, அப்பா அப்பான்னு சொல்லிட்டு இப்போ வந்து தவறு செஞ்சுட்டான்னு சொல்றீங்க அப்படின்னு நினைப்பீங்க இல்லையா? அப்பா ஒரு பெரிய தப்பு பண்ணாரு. என்ன தப்பு? நாங்க இன்னைக்கு பிரேமிக்கு வந்ததே தப்பு ஃபாதர். நீங்க அப்பா என்ன தப்பு பண்ணியிருக்காரு? யாரும் சொல்லுங்க பாப்போம். இந்த இடத்துல தந்தை ஒரு தவறு செய்திருப்பதாக நான் சொல்லுகிறேன், சத்தமா சொல்றேன் திருப்பி. அப்பா ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டாரு, தவறு செய்து விட்டார், ஒரு பெரிய பிழை. அந்த பிழை மட்டும் என்ன கரெக்டா சொல்றீங்க, ஃபாதர்ட்ட சொல்லி உங்களுக்கு ஒரு பிரைஸ் கொடுக்க சொல்றேன். நம்ம மகனை திரும்பி பார்க்கலையா? அன்புலே திருத்துறாரு, அது சரிதானே? பிரித்து பார்க்கிறார். எப்படி பிரித்து பார்த்தாரு? அன்புல பிரித்து பார்க்கறேன்னு சொன்னீங்க இல்லையா? எப்படி பிரித்து பார்த்தாரு இல்லையா?
மகனை ஏத்துக்கிட்டாரு, இரண்டாம் மகனை வந்து சமாதானம் செய்யறாரு, சேர்த்து வைக்கிறதானே பாக்குறாரு. கொளுத்த கன்று, கொஞ்சம் கொளுத்த கன்றுல சோம்பலான கன்றையாச்சும் அடிச்சிருக்கலாம் இல்லையா? கரெக்ட், அதுதான் பாயிண்ட். இவன் என்ன நினைக்கிறான், அப்பா இவளால கூட இருந்தேன், எனக்காக ஒரு ஆட்டுக்குட்டி கூட நீங்க கொடுக்கல, ஆனா பெரிய பையனுக்கு கொளுத்த கன்று அடிச்சு தப்புன்றீங்களா? சரி சரி, ஒரு சாதாரண கன்று அடிச்சாலும் பரவாயில்ல. இவன் என்ன சொல்றான், என்னுடைய நண்பர்களோடு இந்த பிறந்த நாளை கொண்டாடுவதற்கு ஒரு ஆட்டுக்குட்டி கூட கொடுக்கல அப்படின்னு சொல்லி. ஆக அது பையனுக்கு ஒரு பெரிய மனக்குறையாக பாரமாக இருந்திருக்கிறது. ஒருவேளை அப்பாட்ட வந்து துணிச்சலா கேட்க மாட்டான், கேட்டுக்க மாட்டான், அப்பா நாளைக்கு பிறந்த நாள் கொண்டாட போறேன், ஒரு விருது ஏற்பாடு பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வரணும்னு சொல்லி ஒருவேளை கேட்க மாட்டான். பயத்தினாலேயோ பாசத்தினாலேயோ கேட்காம இருந்திருக்கான். ஆனா அவனுடைய தேவையை அறிந்திருக்கக்கூடிய தந்தையாக அவர் செயல்பட்டு இருக்க வேண்டும். இவருடைய சின்ன பையன் இதெல்லாம் தூக்கி போயிட்டா, என்னுடைய இவ்வளவு தூரம் இருக்கான், இவரே கேட்டுனேன், நாளைக்கு ஒரு பிறந்த நாள் வரப்ப என்ன செய்யலாம், அவன் ஃப்ரெண்ட்ஸா கூட்டிட்டு வா, அவனுக்கு விருந்து வச்சலாம் அப்படின்னு சொல்லி இருக்கணும். அவன் தன்னோடு இருக்கிறான் என்பதற்காகவே அவன் மகிழ்ச்சியாக இருக்கிறான் என்று சொல்லி கற்பனை வாழ்ந்து விட்டார் அந்த தந்தை. இப்பதான் அந்த மகனுடைய ஒரு உண்மையான ஏக்கம், அந்த ஏக்க குரல் வெளியே வருது. இவனால உங்களை இருந்த ஒரு ஆட்டுக்குடி கூட கொடுக்கலையே, அப்ப ஆட்டுக்குடி கொடுத்துக்கணும்னு சொல்லி அந்த பையன் எதிர்பார்த்திருக்கான். ஆக மகனுடைய மனதை அறிந்த தந்தையாக செயல்பட அவர் தவறிவிட்டார். அந்த தவறை செய்த தந்தையாக இருக்கிறார் என்று சொல்லி நான் அவரை குற்றம் சாட்டுகிறேன். ஒரு நான் தப்பா இருக்கலாம், அதுல அர்த்தம் இருக்கா? சரியா இல்லையா? பையன் கூட இருக்கிறானேன்னு சொன்னதுக்காகவே பையன் சந்தோஷமா இருக்கான்னு சொல்லி ஒரு கற்பனையில வாழ்ந்துட்டாரு. ஆனா பையனுடைய ஒரு யதார்த்தமான நியாயமான ஒரு கொண்டாட்டம், மகிழ்ச்சிக்கு அவர் வாய்ப்பு கொடுத்திருக்க வேண்டும், கேட்டிருக்க வேண்டும். அந்த அப்பாவுக்கு ஒரு 60 வயசு இருக்கலாம், அந்த பையனுக்கு ஒரு 30 வயசு இருக்கலாம். 60 வயது உடைய அந்த தந்தை தான் 30 வயது உடைய அந்த மகனை அறிந்திருக்க வேண்டுமே ஒழிய, 30 வயது இருக்கக்கூடிய மகன் 60 வயது இருக்கக்கூடிய தந்தையை அறிந்திருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் எதிர்பார்க்க முடியாது. ஏனெனில் மகன் வாழ்ந்த அந்த வயதை கடந்து சென்றுதான் தந்தை 60 அடைந்திருக்கிறார். இந்த 30 60 புரிந்து கொள்ள முடியுமா, அல்லது 60 இந்த 30 புரிந்து கொள்ள முடியுமா? 60 தான் 30 புரிந்து கொள்ள முடியும். இன்னைக்கு இதே தப்பதான் நம்மளும் பல சமயங்கள் இந்த குடும்பங்களை செஞ்சு கொடுக்கிறோம். பிள்ளைகளுடைய உண்மையான தேவை என்ன, உண்மையான மனநிலை என்ன, அவள் சந்திக்கக்கூடிய போராட்டம் என்ன, அவள் சந்திக்கக்கூடிய அந்த நிச்சயமில்லாத சூழ்நிலை என்ன, அவள் சந்திக்கக்கூடிய இன்ப துன்பம் என்ன, இழப்பு என்ன, இவற்றையெல்லாம் அறிந்து கொள்ள மனமில்லாத அல்லது அறிந்து கொள்ள தெரியாத பெற்றோர்களாக பல பெற்றோர்களாக வாழ்ந்துவிட்டோம். ஒரு சின்ன பிள்ளைங்க வந்து அவங்களுடைய பிரச்சனையும் கஷ்டம் சொல்றப்ப நம்ம சொல்ற இதெல்லாம் ஒண்ணும் இல்லை, எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஏன்னா நம்ம வந்து பெரியவங்க நம்முடைய அனுபவத்துல இருந்து பின்னாடி பார்க்கும்போது இதெல்லாம் ஒரு பெரிய காரியம் பின்னாடி சரியாயிடும் சொல்லி நமக்கு தெரியும். ஆனால் அந்த நிலையில், அந்த பிரச்சனைகளை, அந்த துன்பங்களை, அந்த சூழலை சந்திக்க கொண்டிருக்கக்கூடிய அந்த பிள்ளைகளுக்கு அது உண்மையான ஒரு பிரச்சனை. அவர்களோடு நேரம் செலவழிக்க நாம் தயாராக இருக்கிறோமா அப்படின்னு. இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றோம், பிள்ளைகளுடைய தொல்லை இருக்காம அது லேப்டாப்போ அல்லது ஒரு வீடியோ கேமோ அல்லது செல்போனோ வாங்கி கொடுத்துட்டு குளிச்சிடும். சின்ன பிள்ளைங்க எல்கேஜி படிக்கிறப்பெல்லாம் வந்து சொல்லுவோம், அம்மா அப்படி பண்ண இப்படி பண்ண ஸ்கூல்ல அப்படின்னு. அது நம்ம கேட்கறது பொறுமை இல்லை, டிவி பார்க்கணும் அல்லது வேற அலுவலில் இருக்கிறப்ப போய் தொல்லை பண்ணாது, போய் ஏதாச்சும் படித்தா விளையாட்டு அப்படின்னு சொல்லி விளையாட்டு கொடுத்துருவோம். அது சின்ன பிள்ளையா இருக்கும்போது அது பேசுறப்ப அதை கேட்க நமக்கு பொறுமை இல்லை. ஆனா அதே பிள்ளைங்க பெருசா வளர்ந்து டீனேஜர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் 18 வயசு 20 வயசு ஆனப்ப இவங்க போய் கேட்பாங்க, நீ காலேஜ் எப்படி இருந்துச்சு, ஸ்கூலு நல்லா இருந்துச்சு, போ அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி ஒரு வாரத்துக்கு பேசுவோம், முடிச்சுவாங்க. அப்ப நினைப்பான், ஏன் என் பிள்ளை என்கிட்ட பேசவே மாட்டேங்குது. அது பேசணும்னு சொல்லி சந்தோஷமா வந்தப்போ உங்களுக்கு கேட்க நேரம் இல்லை, அதனால பேசணுன்ற ஒரு பழக்கமே பிள்ளைகளுக்கு இல்லாமல் போய்விட்டது. ஆக அந்த பிள்ளைகளுடைய உண்மையான அந்த சவால்கள், உண்மையான பிரச்சனைகள் என்ன என்பதை உணர்ந்து, குறிப்பாக அந்த டீனேஜர்ஸ் யங்ஸ்டர்ஸ் அந்த பெற்றோர்கள் நண்பர்களாக உடன் நடக்க வேண்டும். நீங்க டீனேஜ் பிள்ளைங்க, அந்த 13 வயதுல இருக்கக்கூடிய பிள்ளைங்க பேச மாட்டேங்கிறாங்கன்னு சொன்னா அப்படின்னு சொன்னா, அவங்க சின்ன பிள்ளையா இருக்கப்ப அவங்க பேச வச்சிங்களா கேட்டு பார்க்கணும். அவங்களுடைய பேச்சை குறைப்பதற்காக அதை தொந்தரவு பண்ணக்கூடாது என்பதற்காக விளையாட்டு ஜாமனை வாங்கி கொடுத்து தொலைவுபடுத்தினீர்கள், இன்று அந்த பிள்ளைகள் தொலைவில் தான் இருப்பார்கள். ஏன்னா அவங்க விளையாட்டு ஜாமா அல்லது இந்த செல்போன் அல்லது லேப்டாப், இந்த வீடியோ கேம், அதுதான் உங்களுக்கு பரிச்சயமா இருக்குமே ஒழிய தாய் தகப்பட்டு பேசக்கூடிய அந்த ஒரு பழக்கம் இல்லை. ஏனெனில் அதை நாம் தொடக்கத்தில் அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கவில்லை. ஆக என்னுடைய பிள்ளைகளுடைய இன்ப துன்பம், அவருடைய வெற்றி தோல்வி எல்லாவற்றிலும் பங்கேற்கக்கூடிய பெற்றோர்களாக, அவருடைய மனதை அறிந்து புரிந்து கொள்ளக்கூடிய பெற்றோர்களாக இருக்க வேண்டும். பிள்ளைகள் வந்து ஃப்ரீயா நிறைய பேச மாட்டாங்க. அப்படி பேசுவதற்கான சூழ்நிலை, சுதந்திரத்தை, வாய்ப்பை, அதற்கான இடத்தை, ஸ்பேஸ் நாம் தான் உருவாக்கி கொடுக்க வேண்டும். பூனா யூனிவர்சிட்டியில சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அந்த பிஎஸ்சி பிசிக்ஸ் படிச்ச அந்த ஒரு பொண்ணு, அந்த பிஎஸ்சி பிசிக்ஸ் படிச்சோடைய தேர்வு முடிவுகள்லாம் வெளிவந்தது இணையதளத்துல. அப்ப அந்த ஸ்டூடெண்ட் போய் பார்த்துட்டு அவருடைய பேர் இல்லை.
நம்ம தேர்ச்சியை பெறல, தோல்வி அடைஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த மனவேதனையில வீட்டுக்கு கூட போகல, நேரா போய் அவருடைய வாழ்க்கை முடிச்சு கொண்டான், தற்கொலை செய்து கொண்டான். ஏன்னா அது வரைக்கும் அந்த பிள்ளை எல்லா பாடத்துலையும் எல்லா வகுப்புலையும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் வாங்கியிருக்கு, நிறைய அவார்டு ரிவார்டு பிரைஸ்லாம் வாங்கியிருக்கனால அது தோல்வியானால ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதை கேட்டு வீட்டில் அவங்க அம்மா அப்பா ஐயோ அலறி அப்படின்ட்டு ஐயோ அம்மான்னு சொல்லி அலறி அடிச்சு அந்த பிள்ளைக்காக அவ்வளோ துக்கம் கொண்டாடி அந்த பிள்ளையோட அடக்கம்லாம் முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 வாரத்தில் யூனிவர்சிட்டியிலேருந்து அந்த ரிசல்ட் வந்து சர்டிஃபிகேட் வருது. அதில் பிள்ளை ஃபர்ஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்காங்க. உடனே போய் யூனிவர்சிட்டியில் சண்டை போடுறாங்க, எப்படி இந்த மாதிரி பொண்ணு இந்த மாதிரி போயிட்டோம் அவங்களோட அப்படின்னு. அது வந்து ஒரு மெக்கானிக்கல் ஏரர். நாங்கள் என்ன பண்ண முடியும், உங்கள் பிள்ளை ஏன் அவசரமாக போய் பண்ணால் வெயிட் பண்ணியிருந்துக்கலாம், திருப்பி எங்களை வந்து கேட்டிருந்துருக்கலாம், ஏன் பண்ணால் அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும், மெக்கானிக்கல் ஏரர் நடக்கிறது உள்ளதான், அது கம்ப்யூட்டர் மிஸ்டேக், வெரி சாரி அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க. இப்போ அந்த இறந்த பிள்ளையை பற்றி நம்ம எல்லாம் கோவப்படுவோம், ஏன் இப்படி முட்டாள்தனமாக செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி. ஒன்று பேர் வரலன்னா வீட்டில் வந்து சொல்லியிருந்துருக்கலாம், வெயிட் பண்ணியிருந்துருக்கலாம், அல்லது ரீடோட்டலிங்களா மறுகூட்டல் போட்டிருந்துருக்கலாம், அல்லது ரீவேல்யூவேஷன் போட்டிருந்துருக்கலாம், திருப்பி அது பேப்பர் திருத்துறதுக்கு. அப்படியே ஃபெயில் இருந்தாலும் அடுத்த செமஸ்டர் எழுதி பாஸ் பண்ணியிருந்துருக்கலாம். அதுக்கே போய் வாழ்க்கையை முடிச்சுட்டாலே முட்டாள்தனமா அப்படின்னு நம்ம கேட்டிருப்போம். ஆனால் அவர் செய்த காரியம் முட்டாள் என்று சொன்னால் அவருடைய பெற்றோர்கள் செய்த காரியமும் சமமானவர்கள் முட்டாள்தனம் என்று நான் நினைக்கின்றேன். என்ன அது, அந்த பிள்ளை அது வரைக்கும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் நல்லா பாஸ் பண்ணியிருக்கா, நிறைய பிரைஸ் அவார்டு, அதுலலாம் மகிழ்ந்திருந்த அந்த பெற்றோர்கள் அந்த பிள்ளைக்கு சொல்லியிருக்கணும், அம்மா நீ வந்து பாஸ் பண்ணுறதுனாலே நல்லா படிக்கிறதுனால எங்கள் மகள் இல்லை, நீ ஒரு காலத்தில் தோல்வியோட நேர்ந்து விட்டாலும் என்னுடைய பிள்ளை தான், நீ ஏதோ இந்த சர்டிஃபிகேட்லாம் வாங்கிவிட அதனால தான் உன்னை நான் பார்த்து கொண்டாடுறோம் அப்படின்னு நினைக்காத, நீ ஒருவேளை தோல்வி அடைந்து விட்டாலும் அடைய நேர்ந்தாலும் அப்போதும் நீ என்னுடைய மகள் தான், என்னிட வா அப்படின்னு சொல்லி அதற்கான எண்ணத்தை, அதற்கான ஒரு ஸ்பேஸ், அதற்கான ஒரு இடத்தை உருவாக்கி இருக்க வேண்டும். அப்படி இருந்துச்சுன்னா இந்த பிள்ளை என்ன நினைச்சிருப்பா, ஐயோ நான் ஃபெயில் ஆகிட்டேன்னு சொல்லி வீட்டில் போய் அம்மாவுடைய தோளில் படுத்து கதறி இருந்திருப்பா, ஐயோ அம்மா அப்படி ஃபெயில் ஆகிட்டோமா அப்படின்னு. அப்போ அம்மா ஒரு ஆலோசனை, சரிம்மா கவலைப்படாத, நம்ம பார்ப்போம், திருப்பி போய் யூனிவர்சிட்டியில் கேட்போம், ரீடோட்டிங் பண்ணிக்கலாம் சொல்லியிருந்துருக்கலாம். ஆனால் அதற்கான வாய்ப்பை கொடுக்க தவறிவிட்ட பெற்றோர்களாக நான் பார்க்கிறேன். அவள் வந்து பிரைஸ் வாங்கி வந்தப்ப இவருடைய மகள் பார்த்தீங்களா இவள் நல்லா செய்யறா அப்படின்னு சொல்லி அவளுடைய வெற்றியிலும் அவளுடைய சாதனையிலும் மட்டுமே மகிழ்ந்த பெற்றோர் அவள் தோல்வியோடு நேர்ந்து விட்டாலும் அவள் தன்னிடம் வந்து பேச வேண்டும் என்ற நிலையை உருவாக்க தவறிவிட்டார்கள் என்று நான் நினைக்கிறேன். எனவே அன்பார்ந்த குழந்தைகளுடைய மனதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்று இந்த வயது வளர்ந்து கொள்ளக்கூடிய அந்த இளைய பிராயத்தில் அவருடைய சிந்தனைகள், அவருடைய அணுகுமுறைகள், அவருடைய மதிப்பீடுகள், அவருடைய வாழ்க்கை முறைகள், இவைகள் எல்லாவற்றிலும் நாம் பெரியவர்கள் பெற்றோர்கள் பங்கேற்க வேண்டும். ஏன்னா நீங்க பெரியவங்களா ஒரு 30 வருஷம் 40 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வாழ்ந்த வாழ்க்கை சூழல் வேறு, இன்று அந்த பிள்ளைகள் வாழக்கூடிய வாழ்க்கை சூழல் வேறு, அந்த ஜெனரேஷன் கேப் என்று சொல்வார்கள். எனவே இந்த பிள்ளைகள் நம்மோடு பேசவில்லை, நம்ம புரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி பிள்ளைகள் மீது பல சமயம் நாம் குற்றம் சுமத்துகின்றோம். ஆனால் அந்த பிள்ளைகளை நாம் புரிந்து கொள்கின்றோமா என்று சொல்லி நம்மை கேட்டு பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட புரிந்து கொள்ளாத ஒரு தந்தையாகத்தான் நான் இவரை பார்க்கிறேன். வாசகத்தில் வந்து அதற்கு தந்தை, மகனே நீ எப்போதும் என்னுடன் இருக்கிறாய், என்னுடையதெல்லாம் உன்னுடையது, இப்போது நாம் மகிழ்ந்து கொண்டாடி இன்புற வேண்டும், ஏனெனில் உன் தம்பி இவன் இறந்து போயிருந்தான் மீண்டும் உயிர் பெற்றுள்ளான், காணாமல் போயிருந்தான் மீண்டும் கிடைத்துள்ளான் என்றார். நம்ம அடிக்கடி இந்த வார்த்தை கேட்டுக்கோம் இல்லையா, என்னுடையதெல்லாம் உன்னுடையதே, சரியா? இதே நம்ம பல அப்படியே சொல்லியிருப்போம், என்னுடையதெல்லாம் உன்னுடைய அப்படின்னு சொல்லி. இங்க இந்த தந்தை எதை குறித்து சொல்றாரு நீங்க நினைக்கிறீங்க? என்னுடையதெல்லாம் உன்னுடைய சொல்லி அவர் எதை குறிக்கிறாரு, எதை சொல்றாரு? எதையுமே குறிக்கலையா? சொத்துக்களை குறிக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம் இல்லையா? அப்படிதான் நம்ம நினைக்கலாம். சொத்துக்களை குறிச்சு என்னுடைய சொத்தெல்லாம் உன்னுடையதான், ஏன் ஒரு ஆட்டுக்குட்டிக்காக நீ ஏங்குற, இங்க இருக்கிற அந்த 100 மாடு உன்னுடையதான், அங்க இருக்கிற 100 தென்னந்தோப்பு தென்னமரம் ஒண்ணுதான், என்னுடையதெல்லாம் உன்னுடைய அப்படின்னு சொல்றாரு நம்ம நினைக்கிறோம். ஆனா நான் அப்படி நினைக்கல. அது உங்க பிரச்சனை இல்லைங்களா? இந்த தொடக்கத்தை 12வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. ஓ பைபிள் மூடி வச்சிட்டீங்களா? சரி சரி, அப்ப முடிய போதும். 12வது அவர்களுள் அவர் தந்தையை நோக்கி, அப்பா சொத்தில் எனக்குரிய மங்கைக்காரன் என்றார். தொடர்ந்து அவர் சொத்தை அவர்களுக்கு பகிர்ந்து அளித்தார். அவர் சொத்துக்களை அவர் அப்ப இவ்வளவு சொத்து இருந்துச்சுன்னா அதை 2ஆ பிரிச்சு 2 பேருக்கு கொடுத்துட்டாரு. He divided between them அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்துல வரும். பகிர்ந்து அளித்தார். அவர் 3 பாகமா போடல, சின்னவனுக்கு ஒண்ணு பெரியவனுக்கு ஒண்ணு தனக்கு ஒண்ணு வைக்கல, 2 பாகமா போட்டு சின்னவனுக்கு கொடுத்தாரு, இன்னொன்னு வந்து பெரியவனுக்கு. சின்னவன் கொடுத்தாலும் அதை அழிச்சுட்டு வந்துட்டான். அதுக்கு இருக்கக்கூடிய சொத்தெல்லாம் யாருடையது? கரெக்ட். அப்ப அது பெரிய பையன் கேட்கலாம், என்ன எழுதலாம் சொல்லிட்டு உன்னுடைய உனக்கு என்ன இருக்கு, ஒண்ணுமே இல்லை, இருக்கிறதா ஏன் சொத்து அப்படின்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா?
அப்படி இருந்தும் அதை தெரிந்தும் தந்தை சொல்லுகிறார், என்னுடையதெல்லாம் உன்னுடையதுன்னு சொல்லி. அப்ப எதை சொல்றாரு? அந்த சொத்துக்களை, அந்த மரங்களை, நிலவரங்களை சொல்லவில்லை. மாறாக தன்னிடம் இருக்கக்கூடிய மன்னிக்கக்கூடிய மனப்பான்மை என்ற அந்த பெரிய சொத்து, உன்னுடைய தம்பியை தம்பியாக பார்க்க வேண்டிய ஒரு தெளிவான பார்வை, இவை என்னுடைய சொத்தாக இருக்கிறது. அந்த சொத்து உன்னுடைய சொத்தாக மாறட்டும், அப்போதுதான் உன்னுடைய தம்பியை நீ ஏற்றுக்கொள்வார் என்று சொல்லுகிறார். அர்த்தம் இருக்காதுல? ஆக என்னுடையதெல்லாம் உன்னுடையதுனா, என்னுடைய கண்ணோட்டம், என்னுடைய மன்னிக்கின்ற மனப்பான்மை, என்னுடைய இரக்க குணம், என்னுடைய பரந்த மனப்பான்மை, இவையெல்லாம் என்னுடைய சொத்தாக இருக்கிறது. அவையெல்லாம் உன்னுடைய சொத்தாக ஏற்றுக்கொள், அப்போதுதான் உன்னுடைய தம்பியை உன்னோடு ஏற்றுக்கொள்ள உனக்கு மனம் இருக்கும். அப்போதுதான் நான் எவ்வாறு உன்னுடைய தம்பியை பார்க்கின்றனோ அதே போல்தான் நீ உன்னுடைய தம்பியை பார்க்க முடியும். இல்லை என்று சொன்னால் அவனை குற்றவாளியாக மட்டும்தான் நீ பார்ப்பாய், அவனுடைய தம்பியாக பார்க்க மாட்டாய். அவன் செய்த பாவங்கள் தான் உன்னுடைய கண்களுக்கு தெரியும், அவனை உனக்கு கண்களுக்கு தெரியாது. இதைத்தான் கடவுள் நம்மிடம் செய்கின்றான். கடவுள் நம்மை பார்க்கும்போது நம்முடைய பாவங்களை முதலில் பார்ப்பதில்லை, நம்மை முதலில் பார்க்கிறார். அதற்கு பிறகுதான் நம்முடைய பாவங்கள் அவருடைய கண்களுக்கு தெரிகிறது. எனவேதான் அவரை நம்மை ஏற்றுக்கொள்கின்றார், மன்னிக்கின்றார். ஆனால் நாம் என்ன செய்கின்றோம்? மக்களை பார்க்கும்போது அவர்கள் செய்த பாவங்களை நாம் முதலில் பார்க்கின்றோம். அந்த பாவங்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய பாவியை நம்மால் பார்க்க முடிவதில்லை. எனவேதான் அவர்களை ஏற்றுக்கொள்ளவோ மன்னிக்கவோ அவர்கள் மீது இரக்கம் காட்டவோ நம்மால் முடிவதில்லை. ஏனெனில் அவர்கள் செய்த பாவங்கள் தான் நம்முடைய கண்களுக்கு அதிகமாக தெரிகிறது. இந்த கூட சொல்லலாம், அன்பு செய்வதற்கும் விரும்புவதற்கும் உள்ள வித்தியாசம். The difference between to love and to like. அது ரெண்டு வித்தியாசம் இருக்குதா? அன்பு செய்வதற்கு விரும்புவதற்கும், ஆங்கிலத்தில் டு லவ் அன்பு செய்வது, டு லைக் விரும்புவது. அன்பு செய்வது விரும்புவது ரெண்டு வித்தியாசம் இருக்குதா இல்லையா? ஏன்னா ரெண்டு ஸ்பெல்லிங் வேற வேற இல்லையா, எழுத்துக்கள். இப்போ நீங்களா அன்பு செய்வீங்களா விரும்புறீங்களா? ரெண்டு கிடையாது. அன்பு செய்வதற்கு விரும்புவதற்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு சொன்னா, இப்படி சொல்லலாம், நம்மள்கிட்ட விரும்பத்தகாத காரியங்கள் பல இருந்தும் கடவுள் நம்மளை அன்பு செய்கிறார். என்னுடைய பேச்சு, நடத்தை, பொய் சொல்றது, திருடுறது, பழி வாங்குறது, கோல் சொல்றது, இதெல்லாம் நிறைய விஷயம் கடவுள் என்கிட்ட பிடிக்காம இருக்கலாம், இருந்தாலும் அவர் என்னை அன்பு செய்கிறார். ஆக கடவுளை பொறுத்த வரைக்கும் அன்பு செய்வது என்பது வேறு, விரும்பத்தக்கக்கூடிய காரிய நிலை என்பது வேறு. ஆனால் நாம் அந்த இரண்டையும் ஒன்றாக்கி கொள்கின்றோம். எனவேதான் ஒருவரை நமக்கு பிடிக்கவில்லை என்று சொன்னால், நமக்கு விரும்பத்தக்கக்கூடிய காரியங்கள் எதுவும் இல்லை என்று சொன்னால் அவரை நம்மால் அன்பு செய்ய முடியவில்லை. அவர் செய்தது எனக்கு பிடிக்கல, அவர் பேச எனக்கு பிடிக்கல, அவர் செய்தது பிடிக்கல, எனவே நான் அன்பு செய்ய முடியவில்லை. ஆனால் விரும்பத்தகாத காரியங்கள் இருந்தும் அன்பு செய்ய நாம் அழைக்கப்படுகின்றோம். அந்த கதையில ஒரு அப்பா அப்படிதான். அந்த சின்ன மகன் அவனை ஏற்றுக்கொண்டதுனால் அவர் செஞ்சதான் சரி நான் ஏற்றுக்கொண்டாரு இல்லை, அவன் செய்ததெல்லாம் அவருக்கு பிடிக்கவில்லை, விரும்பவில்லை, இருந்தாலும் அவனை அன்பு செய்கிறார். ஆனா அண்ணன் என்ன நினைக்கிறான்? அந்த விரும்புறதையும் அன்பு செய்ய ஒன்னாக்கிட்டதுனால தன்னுடைய தம்பி செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் விரும்பத்தகாத காரியங்கள், எனவே என்னால் அன்பு செய்ய முடியவில்லை. ஆக அந்த அன்பையும் விருப்பத்தையும் சின்ன அந்த பெரிய பையன் ஒன்னாக்கிட்டான். ஆனா அவங்க அப்பா ரெண்டையும் தனித்தனியா பார்க்கிறார். அந்த சின்ன மகன் செய்த காரியங்கள் எதுவுமே விரும்பத்தக காரியங்கள் கிடையாது, இருந்தாலும் அவரை அன்பு செய்கிறார். நீங்களும் நான் அதே தான் செய்ய அழைக்கப்படுகிறோம். மற்றவர்கள் செய்யக்கூடிய காரியங்கள் நமக்கு விருப்பமில்லை என்று சொன்னாலும் அவரை அன்பு செய்ய நாம் அழைக்கப்படுகின்றோம். ஏனெனில் அதைத்தான் கடவுள் நம்மிடம் செய்கிறார். இதைத்தான் இந்த ஆண்கள் பெண்கள் திருமணத்துக்கு முன்னாடி அந்த தயாரிப்புல நான் அடிக்கடி சொல்லக்கூடிய காரியங்கள். அந்த சப்போஸ் அந்த பெண்ணு அந்த ஆண் அந்த பையனை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், ஏன்னா அவருடைய ஹேர் ஸ்டைல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஹேர் ஸ்டைல் ரஜினிகாந்த் ஸ்டைல் மாதிரி, நல்லா ரஜினி, இப்போல ரஜினி இல்லை, பழைய ரஜினி, இப்போல ரஜினி முடியே இல்லை, அந்த ரஜினிகாந்த் ஸ்டைல் மாதிரி இருக்கு, அதனால நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அந்த ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்கு, பிடிக்கல, தப்பு இல்லை. ஆனால் அதுக்காக மட்டும் கல்யாணம் பண்ணிக்க கூடாது. ஏன்னா அந்த ஹேர் ஸ்டைலுக்காக மட்டும் கல்யாணம் பண்ணால் நாளைக்கு ஸ்டைல் இருக்காது, ஹேர் இருக்காது. அப்போ என்ன ஆகுறது? உங்களுடைய அன்பு நல்லா தலையெல்லாம் வலிக்கையா போய் முடியெல்லாம் போயிடும். அப்போ என்ன ஆகுறதுக்குரிய அன்பு? அதனால ஹேர் ஸ்டைலுக்காக மட்டும் கல்யாணம் பண்ணக்கூடாது, அதை தாண்டி அன்பு செய்ய வேண்டும். அதே போல அந்த பையன் சொல்றான், அந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கேன்னா அவன் சிரிச்சா கண்ணத்துல குழி விழுது, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, கண்ணத்துல டிம்பிள் இல்லையா, அந்த குழி எனக்கு பிடிச்சிருக்கு, அதான் கல்யாணம் பண்றேன். கண்ணத்துல குழி விழுது கல்யாணம் பண்ண தப்பு இல்லை, ஆனா அதுக்காக மட்டும் கல்யாணம் பண்ணக்கூடாது. ஏன்னா நாளைக்கு கண்ணமே இல்லாமல் போயிடும், அல்லது கண்ணமே குழியாயிடும். இன்னைக்கு கண்ணத்துல குழி இருக்கு, நாளைக்கு குழிக்குள்ள கண்ணை இருக்கும். அப்ப என்ன அன்பு? ஆக இந்த அன்பு செய்வதை விரும்புவதை போட்டு நாம் குழப்பிக் கொள்ளக்கூடாது. அன்பு செய்வது என்பது வேறு, விருப்பமான காரியங்கள் இருப்பது என்பது வேறு. அந்த ஊதாரிமை இந்த கதையில் வரக்கூடிய தந்தை அந்த மகனை விரும்பத்தகாத காரியங்கள் பல இருந்தாலும் அன்பு செய்தார். அதோடு என்னுடைய பகிர்வை நான் முடித்துக் கொள்கின்றேன். 12:25. இப்போது இறுதியாக நாம் ஆசீர்வாதத்திற்கு கடந்து செல்லலாம்.
இன்று காலையிலிருந்து நாம் பார்த்த காரியங்கள் சிலுவை, சிலுவுடைய அர்த்தம், அந்த சிலுவுடைய தேவை. எங்கே அன்பு இருக்கிறதோ அங்கே கண்டிப்பாக சிலுவை இருந்துதான் ஆக வேண்டும். இயேசு இல்லாத சிலுவை விரும்பத்தக்கதல்ல, சிலுவை இல்லாத இயேசு சாத்தியமல்ல. எனவே நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய சிலுவை துன்பங்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அர்த்தத்தை நாம் பார்ப்போம். இயேசு இறுதியாக தன்னுடைய தந்தைக்கு கையெழுத்தார். சிலுவையிலிருந்து அந்த கையெழுப்பின் காரணமாக அவருக்கு உயிர்ப்பு பரிசாக கிடைத்ததை நம்முடைய வாழ்விலும் நம்முடைய அறிவுக்கு, நம்முடைய ஞானத்திற்கு எட்டாத பல காரியங்களையும் இறை ஞானத்துக்கு ஒப்படைப்போம். அதற்கான அர்த்தம் பிறக்கும் என்று நாம் பார்த்தோம். இரண்டாவது பகுதியில் இந்த ஊதாரி மனிதன் கதையை நாம் பார்த்து விளக்கி பேசி சிந்தித்தோம். இதே போலதான் நீங்கள் ஒவ்வொரு பகுதியை எடுத்து நீங்கள் உங்கள் குடும்பத்திலும் சரி, நண்பர்கள் மத்தியிலும் சரி, குழுக்களில் பேசி வாசித்து விவாதிக்க வேண்டும். அதை பற்றி சிந்திக்க வேண்டும். பல சமயங்கள்ல இதெல்லாம் நமக்கு தெரியாது, இதெல்லாம் நமக்கு வராது அப்படின்ல. இறை வார்த்தை, ஆற்றுள்ள வார்த்தை, உயிருள்ள வார்த்தை, யாரெல்லாம் அதை திறந்த மனதோடு வாசித்து தியானிக்கின்றார்களோ அவர்களுக்கு நிறைய கருத்துக்களை கொடுக்க பரிசுத்த ஆவி தயாராக இருக்கிறார். ஏதோ ஃபாதர் என்னுடைய முறையில் என்னுடைய புத்திக்கு, என்னுடைய அறிவுக்கு, அனுபவத்துக்கு எட்டிய ஒரு சில காரியங்கள் உங்களுக்கு பகிர்ந்து கொண்டேன். ஆனால் இதே பகுதியை நீங்கள் வீட்டில் சென்று மீண்டும் வாசிக்கும் போது இன்னும் பல நிறைய அர்த்தங்களை, நிறைய காரியங்களை கடவுள் வெளிக்காட்ட காத்திருக்கிறார். எனவே இறைவார்த்தை, இந்த உயிருள்ள வார்த்தை, அந்த உயிருள்ள வார்த்தை கொடுக்கக்கூடிய ஆற்றிலும் வழியிலும் ஒளியிலும் நாம் தினமும் நடந்து செல்ல நம்மை இறைவனுக்கு காணிக்க கொடுத்து இந்த நற்கருணை ஆசீர்வாதத்தில் பங்கேற்போம்.